வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா யூனிட் 22 வேர்ல்ட் ஆஃப் மைக்ரோப்ஸ். ஸோ மைக்ரோப்ஸ்னால் நுண்கிருமிகள் லைக் பாக்டீரியா, வைரஸஸ். ஸோ இதோட உலகம் எப்படி இருக்குது, இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், இதோட காசட்டிவ் ஏஜென்ட்ஸ் பற்றிலாம் பார்க்க போகிறோம். Learning objectives. After completing this lesson, students will be able to identify different groups of bacteria based on their shape and structure, categorize types of viruses, know the role of microbes in agriculture, food industry and medicine, gain knowledge on modes of infection and disease transmission, describe the spectrum of diseases on the basis of the causative agents, know disease control and preventive measures. ஸோ இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் ஒரு பாக்டீரியாவை அதோட ஷேப் வச்சு என்ன பாக்டீரியான்னு ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வைரஸஸ் இருக்குதுன்னு தெரியும். ஸோ இந்த மைக்ரோப்ஸ் எல்லாம் மெடிக்கல் இண்டஸ்ட்ரி அண்ட் அக்ரிகல்ச்சரில் எவ்வளோ யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கும். அண்ட் இந்த டிசீஸ்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இதோட ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன, அதை பற்றிலாம் தெரிஞ்சுப்போம். Introduction. Microbiology, Greek words micros, small, bios, life-bearing, logy, study, is a branch of biology that deals with living organisms of microscopic size, which include bacteria, fungi, algae, protozoa, viruses. ஸோ மைக்ரோபயாலஜி இதோட ரூட் வேர்ட் வந்து ஒரு க்ரீக் வேர்ட். மைக்ரோஸ்னால் ஸ்மால், பயோஸ்னால் லைஃப் வந்து எப்படி பியர் பண்ணி வாழுது. ஸோ லாஜி மீன்ஸ் ஸ்டடி. இது வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பற்றி நம்ம இதில் படிக்கிறதுனால இது மைக்ரோபயாலஜின்னு சொல்கிறோம். ஸோ மைக்ரோப்ஸ் வந்து bacteria, fungi, algae, protozoa and viruses. Microbes are found in habitats like terrestrial, aquatic, atmospheric or in living host. Some of them survive in extreme environments like hot springs, ice sheets, water bodies with high salt content and low oxygen, and in arid places with limited water availability. So microbes வந்து நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம், நம்ம டெரஸ்ட்ரியல் பிளேசஸில் பார்க்கலாம், அண்ட் அக்வாட்டிக் பிளேசஸ் லைக் சி அண்ட் பாண்ட்ஸ் அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போது இருக்கிற அட்மாஸ்பியரில் கூட மைக்ரோப்ஸ் வந்து பார்க்கலாம். அண்ட் இதில் சில மைக்ரோப்ஸ் வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரீமான ஹீட் இருந்தாலும் இட் கேன் சர்வைவ். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமான கோல்ட்னஸ் இருந்தாலும் இதில் சில மைக்ரோப்ஸ் வந்து சர்வை பண்ணிக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் எக்ஸ்ட்ரீம் சால்ட் கண்டிஷன், இப்போ சீ வாட்டர்னால் சால்ட் இருக்க தான் செய்யும், அதில் எக்ஸ்ட்ரீமாக இருந்தால் கூட சில மைக்ரோப்ஸ் வந்து சர்வை பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆக்சிஜன் இருக்கும், தட் இஸ் வெரி லிமிட்டட் லெவல், லோ லெவலில் இருக்கும் ஆக்சிஜன். ஸோ அதில் கூட மைக்ரோப் சர்வை பண்ணிக்கும்னு சொல்கிறாங்க. Some of the microorganisms are beneficial to us and they are used in the preparation of curd, bread, cheese, alcohol, vaccines and vitamins, while others are harmful, causing disease to plants and animals including human beings. This lesson will explore the beneficial and harmful effect of microbes in relation to welfare of humankind. ஸோ சில மைக்ரோப்ஸ், எல்லா மைக்ரோப்ஸும் கெட்டதுன்னு சொல்லிட முடியாது. சில மைக்ரோப்ஸ் வந்து நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தருது. ஸோ அந்த மைக்ரோப்ஸை வச்சு நம்ம வந்து கர்ட், பிரெட், சீஸ், ஆல்கஹால் அண்ட் வேக்சின்ஸ், விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். அண்ட் அதை தவிர்த்து இருக்கிற மைக்ரோப்ஸ் வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல், டிசீஸ் கொண்டு வரும், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு டிசீஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லெசனில் வந்து நம்ம பெனிஃபிஷியல் அண்ட் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட், ஸோ இது ரெண்டு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். Microbes and their types. Microorganisms differ from each other in size, morphology, habit, metabolism, and several other features. Microbes may be unicellular, bacteria, multicellular fungi, acellular, not composed of cell virus. Types of microbes include bacteria, virus, fungi, microscopic algae, and protist. ஸோ இந்த மைக்ரோப்ஸ் வந்து அதோட சைஸால் டிஃபர் ஆகும், அண்ட் இட்ஸ் மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சரால் டிஃபர் ஆகும், அப்புறம் அது இருக்கிற இடத்த பொறுத்து டிஃபர் ஆகும், அண்ட் அதோட மெட்டபாலிசம். மைக்ரோப்ஸ் வந்து யூனிசெல்லுலராக இருக்கலாம், எக்ஸாம்பிள் பாக்டீரியா, அண்ட் மல்டி செல்லுலர் அது வந்து ஃபங்கை, அண்ட் ஏசெல்லுலர் அதில் செல் வைரஸ் வந்து கரெக்டாக கம்போஸ் ஆகிருக்காது. ஸோ டைப்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் வந்து பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, மைக்ரோஸ்கோபிக் ஆல்கே அண்ட் ப்ரோட்டிஸ்ட். Bacteria are microscopic single-celled prokaryotic organisms without nucleus and other cell organelles. Although majority of bacterial species exist as single cell forms, some appear to be filaments of loosely joined cells.
ஸோ இந்த பாக்டீரியா வந்து மைக்ரோஸ்கோப்பால் தான் பார்க்க முடியும். அண்ட் இது வந்து சிங்கிள் செல். ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம்னா அன்டெவலப்ட் செல்னு சொல்லலாம். இதில் நியூக்ளியஸ் இருக்காது, அப்புறம் எந்த செல் ஆர்கனல்ஸும் இருக்காது. அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த பாக்டீரியா வந்து சிங்கிள் செல் ஃபார்மில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. த சைஸ் வேரிஸ் ஃப்ரம் லெஸ் தென் 1 to 10 μm in length and 0.2 to 1 μm micrometer in width. ஸோ அதோட சைஸ் வந்து அதோட லென்த் வந்து 1 to 10 μm, அதோட width வந்து 0.1 μm இதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Bacteria may be motile or non-motile. Special structures called flagella are found on the cell surface for motility. ஸோ பாக்டீரியா வந்து அதால் தானாகவே நகர முடியும், சில பாக்டீரியாவில் நகர முடியாது. ஸோ அந்த மாதிரி நகரக்கூடிய பாக்டீரியாவில் ஃப்ளாஜெல்லா அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் செல் இருக்கும். இதுதான் அது நகர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாக்டீரியாவோட டயக்ராம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். Shapes of bacteria. Based on the shapes, bacteria are grouped as spherical shaped bacteria called as cocci or coccus for single cell, rod shaped bacteria called bacilli or bacillus for single cell, spiral shaped bacteria called spirilla or spirillum for single cell. ஸோ அதோட ஷேப் வச்சு பாக்டீரியாவை 3 பார்ட்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஸோ அந்த 3 டைப்ஸ் என்னென்னா ஸ்பெரிக்கல் ஷேப் பாக்டீரியாவை கொக்கி அப்படின்னு சொல்கிறாங்க, அண்ட் ராட் ஷேப் பாக்டீரியா பசில்லி அப்படின்னு சொல்கிறாங்க, அண்ட் ஸ்பைரல் ஷேப் பாக்டீரியா வந்து ஸ்பைரல்லா. ஸோ இதை 3மே ஷேப் வச்சு தான் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே சிங்கிள் செல் தான். ஸோ இதோட டயக்ராமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். Antony van Leeuwenhoek, the first microbiologist, designed his own microscope. In 1674, he took a plague from his own teeth and observed it under the microscope. He was astonished to see many tiny organisms moving around, which was otherwise invisible to naked eyes. So Antony van Leeuwenhoek, இந்த மைக்ரோபயாலஜிஸ்ட் வந்து அவரோட சொந்தமான மைக்ரோஸ்கோப்பை வந்து தயார் பண்ணுறாரு. ஸோ அதை வந்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அவரோட டீத்தில் இந்த ஒயிட் கலர்லலாம் நமக்கு இருக்கும். ஸோ அதை வந்து அவரோட ஓன் டீத்தில் இருந்து கொஞ்சோண்டு எடுத்து அதை வந்து மைக்ரோஸ்கோப்பை கீழே வச்சு பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது நிறைய குட்டி குட்டி டைனி ஆர்கானிசம்ஸ்லாம் மூவ் ஆகிறது அவரால் அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு, ஏன்னா அதோட நம்ம வந்து சாதாரண கண்களுக்கு அது வந்து தெரியல. ஸோ மைக்ரோஸ்கோப் கீழே வந்து நம்ம வாயிலே இவ்வளோ டைனி ஆர்கானிசம்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாரு. Structure of bacterial cell. Bacterial cell has cell membrane covered by strong rigid cell wall. ஸோ பாக்டீரியாவுக்கு வந்து ஒரு செல் மெம்ப்ரைன் இருக்குது, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான செல் வாலால் கவர் ஆகிருக்கு. இன் சம் பாக்டீரியா அவுட்சைட் த செல் வால் தேர் இஸ் அன் அடிஷ்னல் ஸ்லிம்மி ப்ரொடெக்டிவ் லேயர் கால் கேப்சியூல் மேட் ஆஃப் பாலிசாக்ரைட்ஸ். ஸோ அதோட செல்வால் இருக்கும். அடிஷ்னலாக செல்வால் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம கேப்சியூல்னு சொல்லுவோம். அது வந்து பாலிசாக்ரைட்ஸ்னால மேடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த பிளாஸ்மா மெம்ப்ரைன் என்க்ளோசஸ் த சைட்டோபிளாசம், incipient nucleus, that is nucleoid, ribosomes and DNA which serve as genetic material. Ribosomes are site of protein synthesis. They lack membrane bound organelles. ஸோ இந்த பிளாஸ்மா மெம்ப்ரைன் வந்து அது என்னெல்லாம் உள்ளே வச்சுருக்கோன்னா சைட்டோபிளாசம், நியூக்ளியாய்ட், ரைபோசோம்ஸ் அண்ட் டிஎன்ஏ, அப்புறம் சில ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ்லாம் உள்ளே இருக்கும். இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து எங்கே நடக்குதுன்னா ரைபோசோம்ஸில். இது வந்து 1 மார்க்கில் வரும். ரைபோசோம்ஸ் ஆர் த சைட் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். அதுக்கப்புறம் மெம்ப்ரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் அதெல்லாம் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. In addition to this, a small extra chromosomal circular DNA called plasmid is found in the cytoplasm. So, circular DNA plasmid. இந்த சின்ன சின்ன குரோமோசோமல் சர்க்குலர் ஆர்கானிசம்ஸில் சைட்டோபிளாசமில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Viruses. The term virus in Latin means venom or poisonous fluid. Viruses are non-cellular, self-replicating parasites. They are made up of protein that covers a central nucleic molecule, either RNA or DNA. Virus. இந்த டேர்மோட லாட்டின் மீனிங் என்னென்னா வீனம் ஆர் பாய்சனஸ் ஃப்ளூவிட்னு சொல்கிறாங்க. ஸோ வீனம்னா விஷம். ஸோ வைரஸ் வந்து நான் செல்லுலர்,
இது வந்து தானே ரெப்ளிகேட் பண்ணிக்கும், இதுக்கு எந்த மோடும் தேவையில்லை. இது வந்து ப்ரோட்டீனால் உருவாயிருக்குது. ஸோ இந்த ப்ரோட்டீன் வந்து எதெல்லாம் கவர் பண்ணுதுன்னா நியூக்ளிக் ஆசிட் மாலிக்யூல் கவர் பண்ணுது, டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ கவர் பண்ணுது. த அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் வேரிஸ் from 60 to 95% and the rest is nucleic acid. Nucleic acid is either DNA, T4 bacteriophage or RNA, tobacco mosaic virus TMV. ஸோ இது வந்து 60 to 95% வந்து வேரி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. மீதி இருக்கிறதுல நியூக்ளிக் ஆசிட், இந்த நியூக்ளிக் ஆசிட் வந்து ஒரு டிஎன்ஏவாக இருக்கும் இல்லைனா ஆர்என்ஏ. இந்த டிஎன்ஏ வந்து T4 bacteriophage and RNA வந்து tobacco mosaic virus, அதாவது ஷார்ட் ஃபார்ம் TMV அப்படின்னு சொல்கிறாங்க. A simple virus particle is often a virion. They grow and multiply only in living cells. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கிற வைரஸ் வந்து விரியான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லிவிங் செல், அதாவது லைக் ஹியூமன் அண்ட் பிளான்ட் அனிமல் செல்ஸில் தான் இது வளருமாமா. அது வளர்ந்து அது தானே மல்டிப்ளை ஆகிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. They are the smallest among the infective agents, varying over a wide range from 18 to 400 nanometer. They can live in plants, animals and human beings and even bacteria. They can be easily transmitted from one host to another. ஸோ இதோட வேரியேஷன் வந்து 18 to 400 நானோமீட்டர்னு சொல்கிறாங்க. இது வந்து பிளான்ட், அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங் இதோட செல்ஸ்லலாம் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாக்டீரியாவோட செல்லில் கூட வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஈஸியாக ஒரு ஆர்கானிசம் டு இன்னொரு ஆர்கானிசம் வந்து டிரான்ஸ்மிட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. Characters of virus. Viruses exhibit both living and non-living characters. Living characters of viruses. They have the nucleic acid, DNA or RNA, that is the genetic material that can replicate. They can multiply in living cells of the host. They can attack specific hosts. ஸோ வைரஸோட லிவிங், சப்போஸ் ஒரு வைரஸ் வாழ்ந்துச்சுன்னா அந்த வைரஸ்க்கு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நியூக்ளிக் ஆசிட் இருக்குமாமா, அதாவது டிஎன்ஏ இல்லைனா ஆர்என்ஏ இருக்குமாமா. அது வந்து அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல்னால அதால் ரெப்ளிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது லிவிங் வைரஸாக இருந்துச்சுன்னா அது வாழ்கிற ஹோஸ்டோட செல்லே இதை தானாகவே மல்டிப்ளை பண்ணிக்கும். இது ஒரு தனியாக ஒரு ஹோஸ்ட்டை வந்து அட்டாக் பண்ணணும், சப்போஸ் ஒரு பிளான்ட்டை அட்டாக் பண்ணணும்னு நினச்சதுன்னா அது போய் தானே அதோட பிளான்ட்டை அட்டாக் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Non-living characters of viruses. Viruses remain as insert material outside their host. They are devoid of cell membrane and cell wall. Viruses are devoid of cell organelles like ribosomes, mitochondria, etc. They can be crystallized. ஸோ ஒரு வைரஸ் வந்து நான் லிவிங்காக இருந்துச்சுன்னா அது வந்து சும்மா இன்சர்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி, சப்போஸ் எதாச்சுன்னா அது வந்து டெஸ்ட்ராய் ஆயிரும். இன்சர்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி அந்த ஒரு கேப்பபிலிட்டியோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் லிவிங் வைரஸ். அப்புறம் நான் லிவிங் வைரஸில் டிவாய்ட்னா லெஸ் ஆர் லேக்குன்னு அர்த்தம். செல் மெம்ப்ரைன், செல் வால் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செல் ஆர்கனல்ஸ், அதாவது மைட்டோகாண்ட்ரியா அண்ட் ரைபோசோம்ஸில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சப்போஸ் ஒரு கோல்ட் கண்டிஷன் வருதுன்னா இது ஈஸியாக கிறிஸ்டலைஸ் ஆயிரும், கிறிஸ்டலாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. More to know, the protein-free pathogenic RNA of virus is viriod. They are found in plant cells and cause disease in plants. ஸோ ப்ரோட்டீன் இல்லாமல் இருக்கிற வைரஸ் வந்து விரியாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிளான்ட் செல்லில் தான் பார்க்க முடியும். அந்த விரியாய்ட்ஸ் அங்கே இருந்த அந்த பிளான்ட்டுக்கு டிசீஸ் உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 1 மார்க்கில் வர சான்ஸ் இருக்குது, நிறைய டைம் கேட்டிருக்காங்க. Types of viruses. Viruses are categorized as given below. Plant virus. Virus that infect plants. Example, tobacco mosaic virus, cauliflower mosaic virus, potato virus. ஸோ பிளான்ட் வைரஸ்னால் பிளான்ட்டை எந்த வைரஸில் இன்ஃபெக்ட் பண்ணுதோ அதுக்கு டிசீஸ் காஸ் பண்ணுதோ அதுதான் பிளான்ட் வைரஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் டொபாக்கோ மொசைக் வைரஸ், காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ், பொட்டேட்டோ வைரஸ். அனிமல் வைரஸ். Virus that infect animals. Example, adenovirus, retrovirus HIV, influenza virus, polio virus. ஸோ வைரஸ் வந்து அனிமலை அட்டாக் பண்ணிச்சுன்னா அது வந்து அனிமல் வைரஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் அடினோ, ஹெச்ஐவி வைரஸ், இன்ஃப்ளூவென்சா வைரஸ், போலியோ வைரஸ்.
Bacteriophages, virus that infect bacterial cells. Example, T4 bacteriophage. ஸோ வைரஸ் வந்து நம்ம பாக்டீரியாவோட செல்லுலையும் வாழும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அங்கே இருந்து வாழ்ந்து அந்த பாக்டீரியாவே அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா அது வந்து பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் T4 bacteriophage பார்க்கலாம். Fungi, they lack chlorophyll, hence dependent on living or dead host for their nutritional needs. ஸோ இது வந்து ஃபங்கை வந்து குளோரோஃபில் இருக்காது. ஸோ அதாவது அதோட ஓன் ஃபுட்டு க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ ஏதாவது ஒரு லிவிங் செல் இல்லைனா அதோட ஹோஸ்ட்டை நம்பி தான் இது உயிர் வாழுது. ஃபங்கை லிவிங் ஆன் லிவிங் ஹோஸ்ட் ஆர் கால் parasites and those living on dead organic matter are called saprophytes. The body of the fungus is called thallus. ஸோ இந்த மாதிரி அதோட ஓன் ஃபுட் க்ரியேட் பண்ண முடியாது ஃபங்கையால். ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு லிவிங் செல் மேலே இருந்து அதோட ஃபுட்டை கன்சியூம் பண்ணிகிட்டு இருந்துச்சுன்னா அது பேர் பேரசைட். சப்போஸ் அது லிவிங் செல் மேலே இல்லாமல் ஒரு டெட்டான ஆர்கானிசம் மேலேயோ இல்லை ஒரு டெட்டான பிளான்ட் மேலேயோ இருந்து அதோட ஃபுட்டை கன்சியூம் பண்ணிகிட்டு இருந்துச்சுன்னா அது பேர் சாப்ரோஃபைட். அதோட பாடி வந்து ஃபங்கையோட பாடி வந்து நம்ம தாலஸ் அப்படின்னு பார்க்கலாம். சிங்கிள் செல்ட் ஈஸ்ட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 1 to 5 μm in width. ஸோ ஒரு சிங்கிள் செல் ஈஸ்ட் வந்து 1-5 μm வித் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் ஸ்பெரிக்கல் இன் ஷேப். அதோட ஷேப் வந்து ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளஜெல்லா ஆர் ஆப்சன்ட் அண்ட் ஹென்ஸ் தே ஆர் நான் மொட்டைல். இன் த கேஸ் ஆஃப் மல்டி செல்லுலர் ஃபார்ம்ஸ் தாலஸ் இஸ் கால் மைசீலியம். ஸோ இது வந்து பாக்டீரியாவில் வந்து நம்ம வந்து ஃப்ளஜெல்லா அப்படின்னு பார்த்தோம். இதில் வந்து ஃப்ளஜெல்லாலாம் இல்லை. ஸோ இதால் நகர முடியாது, ஒரு பிளேஸ் விட்டு இன்னொரு பிளேஸ் நகர முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட மல்டி செல்லுலர் ஃபார்ம் வந்து மைசீலியம் அப்படின்னு சொல்கிறாங்க. மைசீலியம் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஆஃப் செவரல் தின் ஃபிலமெண்ட்ஸ் கால் ஹைபே, சிங்குலர் ஹைப்பா. ஸோ மைசீலியம் அப்படின்னா நிறைய தின் ஃபிலமெண்ட்ஸ் வந்து சேர்ந்துச்சுன்னா அதை வந்து ஹைஃபா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹைஃபா வந்து ஒரு ப்ளூரல் ஃபார்ம், அதோட சிங்குலர் ஃபார்ம் வந்து ஹைஃபா. Each hypha is 5 to 10 μm wide. ஒரு ஹைஃபாவும் 5-10 μm வைட் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. They are tube-like structures filled with protoplasm and cellular organelles. Cell wall is made up of cellulose or chitin. Cytoplasm contains small vacuoles filled with cell sap, nucleus, mitochondria, Golgi body, ribosomes and endoplasmic reticulum. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து டியூப் ஷேப் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னா புரோட்டோபிளாசம் இல்லைனா செல் ஆர்கனல்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட செல் வால் வந்து செல்லுலோஸ் இல்லைனா கைட்டின் அதால் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சைட்டோபிளாசத்துக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னா சின்ன சின்ன வேக்யூல்ஸ் இருக்கும். அந்த சின்ன சின்ன வேக்யூல்ஸ்குள்ளே செல் சாப் இருக்கும். நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி பாடி, ரைபோசோம்ஸ் அப்புறம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லாம் இதுக்குள்ளே இருக்குன்னு பார்க்கலாம். Food materials is stored in the form of glycogen or oil globules. ஸோ இதோட ஃபுட் மெட்டீரியல் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணணும்னா கிளைக்கோஜன் இல்லைனா ஆயில் குளோபியூல்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு பார்க்கலாம். They reproduce vegetatively, binary fission, budding and fragmentation, asexually, spore formation, conidia, and sexually, male and female gametogenium are called antheridium, oogonium. ஸோ வந்து ரீப்ரொடியூஸ் வந்து 3 வேஸில் பண்ணுது. ஒன்று வெஜிடேட்டிவாக, ஏசெக்ஷுவலாக, செக்ஷுவலாக பண்ணுது. வெஜிடேட்டிவில் பண்ணுற மெத்தட் வந்து பைனரி ஃபிஷன், பட்டிங், ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ ஏசெக்ஷுவலாக பண்ணும்போது ஸ்போர் மூலியமாக தான் பண்ண முடியும். கொனிடியா கொடுத்துருக்காங்க. செக்ஷுவலாக பண்ணும்போது மேல் அண்ட் ஃபீமேல் வேணும். ஸோ இதில் இருந்தால் அது ரீப்ரொடியூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Prions. The term prion was coined by Stanley B. Prusiner in 1982. Prions are viral particles which contain only proteins. They do not contain nucleic acid. They are infectious and smaller than viruses. Prions are found in neurons and are rod-shaped. Prions induce changes in normal protein. This results in the degeneration of nervous system. So prion அப்படிங்கிற டேர்ம் வந்து ஸ்டான்லி பி ப்ருசினர் அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு காயின் பண்ணாங்க. எந்த இயர்லன்னா 1982. இது வந்து 1 மார்க்கில் வரும். ஸோ ப்ரியான் வந்து ஒரு வைரஸோட பார்ட்டிக்கல் தான். இதில் வந்து ப்ரோட்டீன் மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நியூக்ளிக் ஆசிட் இருக்காது.
ஸோ இது வந்து வைரஸை வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரியான் வந்து ரொம்ப சின்ன சைஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ப்ரியானோட ஷேப் வந்து ராட் ஷேப் ஆமாம். இது வந்து உள்ளே போய் நார்மலாக இருக்கிற ப்ரோட்டீனை வந்து இன்டியூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால நம்ம நர்வஸ் டிஷ்யூலாம் அழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. Application of microbes. Microorganisms contribute to human welfare in many ways. In this section, we will study about the diversified usefulness of microbes. ஸோ இந்த மைக்ரோப்ஸ் வந்து நிறைய விதத்தில் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். Microbes in agriculture. Microbes play an important role in agriculture as biocontrol agents and biofertilizers. Microbes play a vital role in the cycling of elements like carbon, nitrogen, oxygen, sulfur and phosphorus. ஸோ இந்த மைக்ரோப்ஸ் வந்து அக்ரிகல்ச்சரில் ஒரு மேஜரான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இது வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படிலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா பயோஃபர்டிலைசர்ஸாகவும் பயோகண்ட்ரோல் ஏஜென்ட்ஸாகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர் அண்ட் ஃபாஸ்பரஸ் இந்த சைக்கிளை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு மைக்ரோப்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Microbes as biofertilizers. Microorganisms which enrich the soil with nutrients are called as biofertilizers. Bacteria, cyanobacteria and fungi are the main source of biofertilizers. Nitrogen is one of the main source of plant nutrition. Atmospheric nitrogen has to be converted to available form of nitrogen. This is done by microbes either in free living conditions or by having symbiotic relationship with the plants. Example, Azotobacter, nostoc free living symbiotic microbes like Rhizobium frankia. ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து சாதாரணமாக சாயில் இருக்குன்னா சில டைப்ஸ் ஆஃப் சாயிலில் நியூட்ரிஷன்ஸ் இருக்கும், பட் சில டைப் ஆஃப் சாயிலில் வி லேக் நியூட்ரிஷனில். ஸோ இந்த மைக்ரோப்ஸ் வந்து இந்த சாயிலுக்கு நல்ல நியூட்ரிஷன்ஸ் கொடுத்து அது நல்லா என்ரிச் பண்ணுது. ஸோ அப்படி என்ரிச் பண்ணுறதுனால இந்த பிளான்ஸ் அதில் க்ரோ பண்ணுற பிளான்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப சூப்பராக வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளான்ட் வளர்கிறதுக்கு ஒரு முக்கியமான காம்பவுண்ட் தேவை. அந்த காம்பவுண்ட் என்னென்னா நைட்ரஜன். நைட்ரஜன் வந்து ஏரில் தான் இருக்கும். ஸோ அந்த ஏரில் இருக்கிற நைட்ரஜனை எப்படியாவது இந்த பிளான்ட்டுக்கு சப்ளை பண்ணுறது இந்த மைக்ரோபோட வேலை. அப்படி சப்ளை பண்ணணுன்னா 2 விதத்தில் சப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வே வந்து அந்த பிளான்ட் மேலேயே அந்த மைக்ரோப் இருந்துச்சுன்னா, ஸோ அந்த பிளான்ட் மேலேயே இருக்கிறதுனால அந்த ஏரில் இருக்கிற அந்த நைட்ரஜனை வந்து அது வந்து சப்ளை பண்ணிடும் பிளான்ட்டுக்கு. சப்போஸ் அப்படி முடியலன்னா சாதாரணமாக இது ஏர் இல்லைன்னா சாயிலில் இல்லைன்னா நம்ம போர் பண்ணுற வாட்டரில் அதில் வந்து இந்த மைக்ரோப் இருந்துச்சுன்னா ஸோ அந்த மாதிரி கூட பிளான்ட்டுக்கு வந்து நைட்ரஜன் இது வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Microbes as biocontrol agents. Microorganisms used for controlling harmful or pathogenic organisms and pests of plants are called biocontrol agents, biopesticides. Bacillus thuringiensis (BT) is a species of bacteria that produces a protein called as cry protein. This protein is toxic to insect the larva and kills them. Spores of B. thuringiensis are available in sachets, which are dissolved in water and sprayed on plants infected with insect larvae. ஸோ இந்த மைக்ரோப்ஸ் வந்து ஸோ இந்த பிளான்ட்ஸ்லாம் சாதாரணமாக பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து டிசீஸ் வரும். அதில் ஒரு டிசீஸ் தான் பெஸ்ட். இது வந்து ரொம்ப வைட் ரேஞ்ச் ஆஃப் பிளான்ட்ஸை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இந்த பெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா நம்மளோட மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் இதில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து இதில் வந்து பெசிலஸ் துரிஞ்சியன்சஸ் அது ஒரு பாக்டீரியா. அந்த பாக்டீரியா வந்து ஒரு ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அது என்னென்னா க்ரை ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1 மார்க்கில் வர சான்ஸ் இருக்குது. இந்த ப்ரோட்டீன் வந்து அந்த பெஸ்ட் அந்த டிசீஸ்க்கு வந்து ரொம்ப பாதிப்பை உண்டாக்கும். ஸோ இந்த பாக்டீரியாவை வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி அதை ஸ்ப்ரே பண்ணி அடிக்கும் போது அந்த பெஸ்ட்டோட லார்வா எல்லாம் அப்படியே கில் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே அது இருக்கிற இடத்துலையே அது வந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. Microbes in industries. Microorganisms play an important role in the production of wide variety of valuable products for the welfare of human beings. ஸோ இந்த மைக்ரோஆர்கானிசம்ஸ் வந்து அக்ரிகல்ச்சரில் மட்டும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இண்டஸ்ட்ரியிலேயே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் fermented beverages. Beverages like wine are produced by fermentation of grape fruits by Saccharomyces cerevisiae. ஸோ beverages
குளிர்பானம். ஸோ வைன் வந்து எப்படி தயார் பண்ணுறாங்கன்னா, கிரேப்பை வந்து ஃபர்மெண்ட் பண்ணி தான் தயார் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற மைக்ரோப் வந்து சக்கரோமைசஸ் செரிவியேசியா. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கில் வரும். Curing of coffee beans, tea leaves and tobacco. Bean of coffee and coca, leaf of tea and tobacco are fermented by the bacteria Bacillus megaterium. This gives the special aroma. So in the coffee bean, tea leaf and tobacco leavesலாம் பெசிலஸ் மெகாடேரியம் அது அந்த பாக்டீரியானால் ஃபர்மெண்ட் பண்ணுறாங்க. அப்படி ஃபர்மெண்ட் பண்ணுறதுனால இந்த காஃபி பீன், டீ லீஃப் அண்ட் டொபாக்கோ லீஃப்க்கெல்லாம் ஒரு ஸ்பெஷலான ஒரு அரோமா கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் கர்ட், லாக்டோபெசிலஸ் எஸ்பி கன்வெர்ட்ஸ் மில்க் டு கர்ட். ஸோ கர்டில் இருக்கிறது என்ன ஆசிட்னு கேட்டால் நம்ம லாக்டிக் ஆசிட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த பாக்டீரியாவுக்கு நேம் வச்சுருக்காங்க லாக்டோபெசிலஸ் எஸ்பி. ஸோ இந்த பாக்டீரியா வந்து சாதாரணமாக ஒரு மில்கில் போட்டிங்கன்னா அது வந்து அந்த மில்கை வந்து கர்டாக கன்வெர்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. Production of organic acids, enzymes and vitamins. Oxalic acid, acetic acid and citric acid are produced by fungus Aspergillus niger. Enzymes like lipase, invertase, proteases and glucose oxidase are derived from the microbes. Is the rich source of vitamin B complex. ஸோ இந்த ஆக்சாலிக் ஆசிட், இந்த அசிட்டிக் ஆசிட் அண்ட் சிட்ரிக் ஆசிட்லாம் ஆஸ்பர்கில்லஸ் நிகர் அப்படிங்கிற ஒரு ஃபங்கஸ் மூலயமா கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லிப்பேஸ், இன்வெர்டேஸ், ப்ரோட்டியேசஸ் அண்ட் குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் அந்த மாதிரி ஒரு என்சைம்ஸும் இதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிச் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்னால் ஈஸ்ட். இது வந்து 1 மார்க், ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய டைம் கேட்டிருக்காங்க. விட்டமின் பி காம்ப்ளெக்ஸில் எது ரொம்ப ரிச் சோர்ஸ்னால் அது வந்து ஈஸ்ட்னு சொல்லுவோம். Microbes in medicine. Antibiotics. These are metabolic products of microorganisms which in very low concentration are inhibitory or determinant to the other microbes. In 1929, Alexander Fleming produced the first antibiotic penicillin. In human being, antibiotics are used to control infectious diseases like cholera, diphtheria, pneumonia, typhoid, etc. So, antibiotics. இது வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட மெட்டபாலிக் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப லோவான கான்சன்ட்ரேஷனில் இருக்குன்னு சொல்கிறாங்க மைக்ரோப்ஸோட. அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் 1929 இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்டிபயோட்டிக்கை கண்டுபிடிச்சாங்க. அந்த ஆன்டிபயோட்டிக் என்னென்னா பெனிசிலின். ஸோ ஹியூமன் பாடிக்குள்ளே இதை வந்து இன்ஜெக்ட் பண்ணோன்னா அது வந்து நம்மளோட உள்ளே இருக்கிற சப்போஸ் நமக்கு ஏதாவது டிசீஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து சப்ரஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக் வந்து எந்த மாதிரி டிசீஸ்லாம் கண்ட்ரோல் பண்ண யூஸ் பண்ணுறாங்கன்னா காலரா, டிப்தீரியா, நிமோனியா, டைஃபாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ்டு பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். கிளாஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், பாக்டீரியா, ஃபங்கை. ஸோ பாக்டீரியாவுக்கு என்னென்ன டைப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பார்க்கலாம். ஸ்ட்ரெப்டோமைசஸ் கிரிசியஸ், ஸ்ட்ரெப்டோமைசஸ் எரித்ரியஸ், பெசிலஸ் சப்டிலிஸ். ஸோ இது ப்ரொடியூஸ் பண்ணுற ஆன்டிபயோட்டிக்கோட நேம் என்னென்னா ஸ்ட்ரெப்டோமைசின், எரித்ரோமைசின், பெசிடாரிசின். ஸோ கிளாஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஃபங்கை. இது என்ன மைக்ரோ ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் பண்ணுற என்னென்ன டைப்னா பெனிசிலின் நொட்டாட்டம், செஃபாலோஸ்போரியம், ஆக்ரிமோனியம். ஸோ இது ப்ரொடியூஸ் பண்ணுற ஆன்டிபயோட்டிக் வந்து பெனிசிலின், செஃபாலோஸ்போரின். வேக்சின்ஸ். These are prepared by killing or making the microbes inactive, attenuated. These inactive microbes are unable to cause disease but stimulate the body to produce antibodies against the antigen in microbes. So vaccines இந்த மைக்ரோப்ஸ் எல்லாம் அதோட பவர் வந்து ஒரு இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் கொண்டு வந்து இல்லைன்னா அதை வந்து கில் பண்ணி பண்ணுறது இந்த வேக்சின்ஸ். இந்த வேக்சின்ஸை வந்து நம்ம ஹியூமன் பாடிக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணும் போது இந்த ஹியூமன் பாடிக்குள்ளே ஏதாவது ஒரு டிசீஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து இதை சப்ரெஸ் பண்ணி இல்லைன்னா நம்ம ஆன்டிபாடிஸை இன்டியூஸ் பண்ணி விட்டுரும். ஸோ அது வந்து இந்த டிசீஸ் வந்து போயிடும். Vaccines produced against diseases. Types of vaccine: live attenuated, inactivated, killed antigen, subunit vaccine, purified antigens, toxoid, inactivated antigen. So live attenuated, இதை கிரியேட் பண்ண வேக்சின் நேம் என்னென்னா
MMR, BCG, Bacillus calmette-guerin. ஸோ இது வந்து இந்த வேக்சின் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எந்த டிசீஸ்க்கு இது வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா மியாஸ்லஸ், மம்ஸ் அண்ட் ருபெல்லா, டியூபர்குலோசிஸ். ஸோ டைப் ஆஃப் வேக்சினில் இன்ஆக்டிவேட்டட், இது வந்து ஆன்டிஜனை வந்து கொண்டுருவாங்க. ஸோ நேம் ஆஃப் த வேக்சின் வந்து இன்ஆக்டிவேட்டட் போலியோ வைரஸ் ஐபிவி. இந்த எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா டிசீஸ் போலியோ அப்படிங்கிற ஒரு டிசீஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. டைப்ஸ் ஆஃப் வேக்சின் சப்யூனிட் வேக்சின், பியூரிஃபைட் ஆன்டிஜன். நேம் ஆஃப் த வேக்சின் hepatitis B vaccine, disease hepatitis B. Type of vaccine toxoid, inactivated antigen. Name of the vaccine tetanus toxoid, TT. Disease வந்து tetanus. Diphtheria toxoid, disease வந்து diphtheria. Disease, microbes and diseases. Disease, this agent is comfort, can be defined as an impairment or malfunctioning of normal stage of the living organism that disturbs or modifies the performance of the vital functioning of the body. ஸோ டிஸ்னா அகெயின்ஸ்ட், ஈஸ்னா கம்ஃபர்ட். ஸோ நம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கிற ஸ்டேஜில் இருந்து வெளியே போகிறத டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு டிசீஸ் வந்து நம்ம கண்டிப்பாக கம்ஃபர்ட்டாக இருக்க மாட்டோம், அதோட மீனிங் தான் டிசீஸ். ஸோ இப்போ ஒரு ஹியூமன் பீயிங்க்கு டிசீஸ் வருதுன்னா அவன் வந்து நார்மல் ஸ்டேட்டை விட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணுவான், அதை தான் சொல்கிறாங்க. டிசீஸ் கேன் பி கேட்டகரைஸ்ட் பேஸ்ட் ஆன் the extent of occurrence, endemic, epidemic, pandemic or sporadic, whether the infectious or non-infectious, types of pathogen, whether caused by bacterial, viral, fungal or protozoan infections, transmitting against, whether airborne, waterborne or vector-borne. ஸோ இப்போ ஒரு டிசீஸ் வந்து அது எப்படிலாம் பரவுது, அது வந்து உள்ளூரில் மட்டும் இருக்கா, இல்லைனா ஒரு குறிப்பிட்ட சீசன் மட்டும் வருதா, இல்லை அது வந்து இன்ஃபெக்ஷன் தர மாதிரி இருக்கா, இல்லை இன்ஃபெக்ஷன் தராத மாதிரி இருக்கா, இல்லாட்டி பாக்டீரியா, வைரஸ் அந்த மாதிரி மைக்ரோப்ஸ்னால தான் வருதா, இல்லாட்டி அந்த மைக்ரோப்ஸ் வந்து ஏரில் அதிகமாக இருக்கிறதுனால, வாட்டரில் அதிகமாக இருக்கிறதுனால வருதா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வேர்ல்ட் ஹெல்த் டே 7th April, வேர்ல்டு மலேரியா டே 25th April, வேர்ல்டு எய்ட்ஸ் டே 1st December, வேர்ல்டு ஆன்டி டியூபர்குலோசிஸ் டே 24th March. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1 மார்க்கில் வரும். Classification of disease based on occurrence. Endemic, disease which is found in certain geographical area affecting a fewer number of people, low incidence. Example, occurrence of goiter in sub-Himalayan region. So endemic na ஒரு சர்டைன் ஏரியாவில் மட்டும் இந்த டிசீஸ் பரவி அது ஒரு கொஞ்சம் மக்களை மட்டும் அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா அது பேர் எண்டமிக். இப்போ ஹிமாலயன், சப் ஹிமாலயன் ரீஜனில் பார்த்தீங்கன்னா காய்டர் அந்த டிசீஸ் வந்து பரவிச்சு, ஆனால் கொஞ்சம் பேருக்கு தான் அஃபெக்ட் ஆயிடுச்சு, அது வந்து எண்டமிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். எபிடெமிக், disease which breaks out and affects large number of people in particular geographical region and spreads at the same time. Example, influenza. ஸோ ஃப்ளூ. இந்த எபிடெமிக் அந்த டிசீஸ் என்னென்னா ஒரு நிறைய மக்களை வந்து அஃபெக்ட் பண்ணும், அதுவும் தனிப்பட்ட ஒரு இடத்துல மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அது வந்து பரவ ஆரம்பிக்கும். முன்னாடி பார்த்த எண்டமிக்கில் வந்து பர்டிகுலர் ரீஜனில் தான் பரவும், ஸோ கொஞ்சம் மக்களுக்கு தான் பரவும், ஆனால் இது வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து இதனால் அஃபெக்ட் ஆகுறாங்க. எக்ஸாம்பிள், இன்ஃப்ளூயன்ஸா, அதாவது ஃப்ளூ. பேண்டமிக், disease which is widely distributed on global scale. Example, acquired immunodeficiency syndrome, AIDS. ஸோ இந்த உலகத்துலேயே ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிற டிசீஸ்னால் இது வந்து பர்டிகுலர் ஜியோகிராஃபிக்கல் அந்த மாதிரி ஏரியாவில், தனிப்பட்ட ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, இது உலகம் ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து எய்ட்ஸ். ஸ்போராடிக், disease which occur occasionally. Example, malaria and cholera. ஸோ சில சீசன் டிசீஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பர்டிகுலர் ஒகேஷன் மட்டும் வந்துட்டு போச்சுன்னா அது வந்து மலேரியா அண்ட் காலரா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அது பேர் ஸ்போராடிக் டிசீசஸ். மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் டிசீஸ். Communicability of diseases. Infectious disease are communicable diseases.
They are caused by external factors like pathogenic organism, bacteria, virus, vectors, parasites invading the body and causing diseases. Example, influenza, tuberculosis, chickenpox, cholera, pneumonia, malaria, etc. ஸோ இன்ஃபெக்ஷியஸான டிசீஸ் வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணால் நம்மக்கிட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு பரவிடும், இல்லைன்னா அவங்கக்கிட்ட இருந்துச்சுன்னு நமக்கு வந்துடும். இது வந்து எதனால அப்படி ஆகுதுன்னா இந்த மாதிரி பேத்தோஜெனிக் ஆர்கானிசம், பாக்டீரியா, வைரஸ் அப்படிங்கிறதுனால தான் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வர டிசீஸ் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க: இன்ஃப்ளூயன்சா, டியூபர்குலோசிஸ், சிக்கன்பாக்ஸ், காலரா, நிமோனியா, மலேரியா. Non-infectious disease are non-communicable diseases. They are caused by internal factors like malfunctioning of organs, genetic causes, hormonal imbalance, and immune system defect. Example, diabetes, coronary heart disease, obesity, cancer, goiter. ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த மாதிரி மைக்ரோப்ஸ்னால வராத டிசீஸ் வந்து நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த டிசீஸ் வந்து எனக்கு இருந்துச்சுன்னா நான் இப்போ யார்கிட்டாவது கம்யூனிகேட் பண்ணேன்னா அவங்களுக்கு வந்து பரவாது. ஸோ இது வந்து நம்ம இன்டர்னல் டேமேஜ், நம்மளோட ஆர்கன்ஸில் உள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு டேமேஜ் ஆச்சுன்னா அது நமக்கு மட்டும்தான் டிசீஸ் காஸ் பண்ணுமே தவிர மற்றவங்களுக்கு காஸ் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி வர டிசீஸ் வந்து எதனால வருதுன்னா நமக்கு ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருந்தால் வரும், இல்லைன்னா நம்ம ஆர்கன்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா வரும், இல்லைனா ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இல்லைனா நம்ம இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக்காக இருந்துச்சுன்னா நமக்கு வர சான்ஸ் இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா டயபெட்டிஸ், கொரோனரி ஹார்ட் டிசீசஸ், obesity, cancer, goiter, etc. Point of entry and place of infection. The disease-causing microbes enter the body through different means. An infection develops when these pathogens enter the human body through contaminated air, water, food, soil, physical contact, sexual contact, and through infected animals. They may be organ-specific or tissue-specific within our body where microbes reside. ஸோ இந்த மாதிரி மைக்ரோப்ஸ்லாம் எது என்ட்ரி பாயிண்ட்டாக வச்சு உள்ளே வருது, உள்ளே வந்து நம்மளுக்கு எப்படி டிசீஸ் காஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நிறையா வழி இருக்குது அதுக்குள்ளே வர்றதுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கண்டாமினேட்டட் ஒரு கெட்டு போன தண்ணியோ சம்திங் அந்த மாதிரி நம்ம குடித்தோன்னா அதில் கண்டிப்பாக நிறைய மைக்ரோப்ஸ் இருக்கும், அதில் நம்மளுக்கு டிசீஸ் வந்து வரும். ஸோ இப்போ கண்டாமினேட் ரொம்ப பொல்யூஷனான ஒரு அட்மாஸ்பியரில் நம்ம இப்போ இருக்கோம், அப்போ வந்து அதில் கண்டிப்பாக மைக்ரோப்ஸ் இருக்கும். ஸோ அது பண்ணால் அது நம்ம வந்து சுவாசித்தோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு டிசீஸ் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து உங்கள் ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்குதுன்னு வைங்களேன். ஸோ எக்ஸாம்பிள் கோல்டே எடுத்துக்கலாம். இப்போ வந்து அவங்க கோல்டு வந்து இருக்குது, நம்ம பக்கத்தில் வந்து நமக்கு ஸ்னீஸ் பண்ணுறாங்க, இல்லாட்டி அவங்க குடித்த வாட்டர் கேன்லேயே நம்ம திருப்பி குடிக்கும் போது நமக்கு கண்டிப்பாக இந்த கோல்டு வரக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் கான்டாக்ட் மூலமாகவும் கோல்டு வரும். அங்கே ஹேண்ட்க்கு யூஸ் பண்ணால் அந்த மாதிரி இங்கேருந்து இங்கே வந்து டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. Reservoir of infection. Reservoir of infection refers to the specific environment in which the pathogens can thrive well and multiply without causing disease. Example, water, soil, and animal population. ஸோ ரிசர்வாயர் ஆஃப் இன்ஃபெக்ஷன்னா அங்கே வந்து இந்த மைக்ரோப்ஸ் பேத்தோஜன்ஸ் இருக்கும், ஆனால் அது வந்து எந்த டிசீஸும் காஸ் பண்ணாது யாருக்குமே, இந்த பிளான்ட், அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ்க்கு யாருக்குமே எந்த டிசீஸ் காஸ் பண்ணாது. ஆனால் அது வந்து மல்டிப்ளை ஆகிட்டு ஆனால் அது பெருகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எங்கெல்லாம் பார்க்கலான்னா நார்மல் வாட்டர், சாயில், அப்புறம் இந்த அனிமல்ஸ் கிட்டலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Incubation period. The interval between infection and the first appearance of the disease is called incubation period. It may vary from few hours to several days. ஸோ இப்போ அந்த டிசீஸ் வந்து அதோட பேத்தோஜன் வந்து நம்ம பாடிக்குள்ளே வந்துருச்சுன்னா, எந்த பேத்தோஜனும் உடனே டிசீஸ் காஸ் பண்ணது உள்ளே வந்த உடனே டக்குன்னு டிசீஸ் வராது, அதுக்கு சில நேரம் ஆகும். அந்த நேரத்தை தான் நம்ம இன்குபேஷன் பீரியட்னு சொல்கிறோம். அது உள்ளே வந்த நேரத்துலேருந்து அது எப்போ டிசீஸ் காஸ் பண்ண ஆரம்பிக்குதோ அந்த நேரத்தை வந்து நம்ம இன்குபேஷன் பீரியட்னு சொல்கிறோம். அது வந்து சில மணி நேரமாக இருக்கலாம், இல்லாட்டி கொஞ்சம் நாள் ஆகலாம், அந்த மாதிரி ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Infection is the entry, development, or multiplication of an infectious agent in the human body or animal. ஸோ இன்ஃபெக்ஷன்னா
உள்ளே வந்த இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் வந்து மல்டிப்ளை ஆகி டிசீஸ் காஸ் பண்ணிச்சுன்னா அதை இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். Harmful effect of microbes. Pathogens cause disease in two ways. They are tissue damage and toxin secretion. Tissue damage. Many pathogens destroy the tissue or organ of the body, causing morphological and functional damage. For example, bacterium of pulmonary tuberculosis damages the cell of the lungs, and virus causing hepatitis destroy liver tissues. ஸோ சில பேத்தோஜன்ஸ் வந்து நம்ம பாடிக்குள்ளே வந்தோடனே டிஷ்யூ டேமேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஷ்யூ டேமேஜ் பண்ணால் நம்ம பாடி ஆர்கன்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிரும். அது வந்து அந்த ஆர்கன்ஸை வந்து சரியாக ஒர்க் பண்ண விடாமல் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் அந்த பேத்தோஜன் நம்ம உடம்புக்குள்ளே வந்துச்சுன்னா அது வந்து நம்ம லிவர் டிஷ்யூ எல்லாம் டேமேஜ் பண்ணிடும்னு சொல்கிறாங்க. இதுவே ஒரு பாக்டீரியம் பல்மனரி டியூபர்குலோசிஸ் அந்த டிசீஸ் காஸ் பண்ணுற அந்த பாக்டீரியம் வந்துச்சுன்னா அது வந்து நம்ம லங்ஸில் இருக்கிற எல்லா செல்லையும் டேமேஜ் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்ஸிக் செக்ரேஷன். Many pathogens secrete poisonous substance called toxins which cause tissue damage leading to disease. ஸோ நிறைய பேத்தோஜன்ஸ் வந்து உள்ளே போய் டாக்ஸின்ஸ் அதாவது பாய்சனஸ் செக்ரேட் பண்ணுது. அது வந்து நம்ம டிசீஸ் காஸ் பண்ணுறதுக்கும் இல்லாட்டி இந்த டிஷ்யூ அந்த பர்டிகுலர் டிஷ்யூ ஆர்கன் பக்கத்தில் இருந்து அது பாய்சன் ரிலீஸ் பண்ணிச்சுன்னா அது கண்டிப்பாக அந்த ஆர்கன் வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. Let us now study about the causative organism, mode of infection, occurrence, symptoms, and preventive measure of a few airborne, waterborne, vector-borne, and sexually transmitted diseases. Robert Koch, father of bacteriology, is the first German physician to study how pathogens cause diseases. In 1876, he showed that the disease called anthrax of sheep was due to Bacillus anthracis, which exists in pastures in the form of protective spores. So, Robert Koch, father of bacteriology, இது வந்து 1 mark. இவர் வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட்டு பேத்தோஜன்ஸ் எப்படி டிசீஸ் காஸ் பண்ணுது அதை பற்றி ஸ்டடி பண்ண ஆரம்பித்தாங்க. 1876 இந்த ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வந்து ஷீப் மூலியமாக வருது. ஸோ ஷீப்பில் இருக்கிற பெசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா மூலமாக தான் இந்த ஆந்த்ராக்ஸ் வந்து வருது அப்படின்னு இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. ஏர்போர்ன் டிசீஸ். Human beings inhale atmospheric air due to continuous inhalation of contaminated air. The chances of airborne microorganisms to find the host and causative infection are higher. ஸோ ஒரு ஹியூமன் பீயிங்னா கண்டிப்பாக மூச்சு விட்டு தான் ஆகணும். ஸோ அப்படி வந்து நம்ம சுவாசிக்கும் போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷியஸ் ஆர்கானிசம்ஸ் லைக் பேத்தோஜன்ஸ் அந்த மாதிரி ஏரில் வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டிசீஸ் காஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. Most of the respiratory tract infections are acquired by inhaling air containing the pathogen that are transmitted through droplet caused by cough or sneeze, dust and spores. Airborne disease are caused by bacteria and viruses. A few airborne disease and their mode of transmission are given in the table below. So இந்த airborne disease வந்து ஒன்று பாக்டீரியாவாக இருக்கும் இல்லைன்னா வைரஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம கண்டாமினேட்டடான ஏரை வந்து நம்ம இன்ஹேல் பண்ணும் போது ஸோ அந்த கண்டாமினேட்டட் ஏரில் வந்து சப்போஸ் யாராவது ஸ்னீஸ் பண்ணி காஃப் பண்ணாங்கன்னா அந்த பேத்தோஜன் வந்து அப்போ அந்த ஏரில் இருக்கும். ஸோ அதை நம்ம இன்ஹேல் பண்ணும்போது நம்மளுக்கு டிசீஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த ஏர்போர்ன் டிசீஸோட டேபிள். டிசீஸ் காமன் கோல்ட், காசிட்டிவ் ஆர்கானிசம் ரைனோவைரஸ். ஸோ இதோட மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது. ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், டிஷ்யூ ஆர் ஆர்கன் அஃபெக்டட், அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் நாசல் சாம்பர். ஸோ நம்ம சுவாசிக்கிற அந்த சாம்பர் வந்து ரொம்ப பெருசாயிரும் வீங்கிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்டம்ஸ் ஃபீவர், காஃப், ரன்னிங் நோஸ், ஸ்னீசிங் அண்ட் ஹெட்டேக் இதெல்லாம் தான் சிம்டம்ஸ். Disease, influenza, causative organism, myxovirus, mode of transmission, droplet infection, tissue or organ affected, respiratory tract, inflammation of nasal mucosa, pharynx. Symptoms, fever, body pain, cough, sore throat, nasal discharge, respiratory congestion. Disease, measles, causative organism, rubella virus,
mode of transmission, droplet infection, droplet nuclei and direct contact with infected person, tissue or organ affected, respiratory tract, symptoms, eruption of small red spots or rashes in skin, cough, sneezing, redness of eye, conjunctiva, pneumonia, bronchitis. ஸோ இதில் வந்து சிம்டம்ஸ் எரப்ஷன் ஆஃப் ஸ்மால் ரெட் ஸ்பாட்ஸ்னால் நம்ம ஸ்கின்னில் வந்து சின்ன சின்ன ஸ்பாட்ஸாக வரும், அந்த ரெட் கலரில் குட்டி குட்டி ஸ்பாட்ஸாக வரும், அதனால தான் சிம்டம்ஸ். ஸோ மம்ஸ், causative organism, myxovirus, parotitis, mode of transmission, droplet infection, droplet nuclei and direct contact with infected person. ஸோ நம்ம வந்து இன்ஃபெக்டட் ஒரு டிசீஸ், இந்த டிசீஸ் வந்து இருக்கிற பர்சன் கூட நம்ம டேரெக்டாக காண்டாக்டில் இருந்தோம்னா ஸோ இது வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஷ்யூ ஆர் ஆர்கன் அஃபெக்டட், அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக், சிம்டம்ஸ், என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் பேரோட்டிட் கிளாண்ட், மூமெண்ட் ஆஃப் ஜாப் பிகம்ஸ் டிஃபிகல்ட். ஸோ இந்த மம்ஸ் வந்து நம்மளுக்கு வரும்போது என்னென்ன சிம்டம்ஸ்னால் நம்ம பேரோட்டிட் கிளாண்ட் வந்து ரொம்ப பெருசாயிரும், அப்புறம் நம்மளோட ஜா வந்து அதாவது வாய்க்கு கீழே இருக்கிற பகுதியை வந்து நமக்கு வந்து மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்கன் பாக்ஸ், causative organism, varicella zoster virus. இது மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வந்து droplet infection, droplet nuclei and direct contact with infected person. Tissue or organ affected, respiratory tract. Symptoms, eruption of skin, fever and uneasiness. ஸோ இந்த சிக்கன் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துச்சுன்னா தெரியும், நம்மளுக்கு ஸ்கின்ல வந்து குட்டி குட்டி புண்ணு மாதிரி வந்துடும். ஸோ ஃபீவர் இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப அன்ஈஸியாக இருக்கும். ஏர்போர்ன் டிசீஸ் காஸ்ட் பை பாக்டீரியா. ஸோ பாக்டீரியாவில் வர்ற ஏர்போர்ன் டிசீஸ், பாக்டீரியாவில் நம்மளுக்கு வர ஏர்போர்ன் டிசீஸ் பற்றி பார்க்கலாம். டிசீஸ், டியூபர்குலோசிஸ், causative organism, mycobacterium tuberculosis, mode of transmission, droplet infection from sputum of inspected person, tissue or organ affected, lungs, symptoms, persistent cough, chest pain, loss of weight and appetite. ஸோ இந்த டியூபர்குலோசிஸ் வந்து நம்மளுக்கு வரும்போது சிம்டம்ஸ் என்னென்னா ரொம்ப இருமிகிட்டே இருப்போம், நம்ம செஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு பெயின் ஃபீல் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு பசிக்கவும் பசிக்காது, நம்ம வெயிட்டும் லாஸ் பண்ணிகிட்டே இருப்போம். Diphtheria, causative organism, Corynebacterium diphtheria, mode of transmission, droplet infection, droplet nuclei, tissue or organ affected, upper respiratory tract, nose or throat, symptoms, fever, sore throat, choking of air passage. ஸோ இந்த டிப்தேரியா வந்துச்சுன்னா நம்மளோட அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட சிம்டம்ஸ் என்னென்னா நம்மளுக்கு ஃபீவர் வரும், த்ரோட் வந்து ஒரு மாதிரி சோராகவே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மூச்சு விடுற பேசேஜ் வந்து அடைச்சிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஃபிங் காஃப், போர்டெட்டெல்லா பெரிட்டிசிஸ், மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், droplet infection, direct contact with infected person, tissue or organ affected, respiratory tract. Symptoms, mild fever, severe cough ending in oof, loud crowing, inspiration. ஸோ இந்த ஊஃபிங் காஃப் நமக்கு வந்துச்சுன்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக் வந்து அஃபெக்ட் ஆகும், ரொம்ப கம்மியான ஃபீவர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப இருமல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. Waterborne diseases, microbes present in the contaminated water cause various infectious diseases. Some of the waterborne diseases are cholera, typhoid, infectious hepatitis, poliomyelitis, diarrhea, etc. The most common waterborne disease and the causative microbial agents, symptoms of these disease and preventive measures are given in this table below. ஸோ வாட்டர்போர்ன் டிசீஸ், நம்ம வந்து கண்டாமினேட்டடான வாட்டரை வந்து நம்ம குடித்தோன்னா அதில் வந்து மைக்ரோப் சப்போஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வாட்டர்போர்ன் டிசீஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சில வாட்டர்போர்ன் டிசீஸ் வந்து என்னென்னா காலரா, டைஃபாய்டு, டயோரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டேப்லெட் காலத்தில் வைரஸால் நம்மளுக்கு என்னென்னா வாட்டர்போர்ன் டிசீஸ் வருது அப்படின்னு பார்க்கலாம். Disease, poliomyelitis, causative organism, poliovirus, mode of transmission வந்து droplet infection, sputum discharge, secretion from nose, throat, contaminated water, food and milk, tissue or organ affected வந்து central nervous system, symptoms வந்து paralysis of limbs, preventive and control measures, Salk vaccine or oral polio vaccine OPV is administered.
ஸோ இந்த டிசீஸ் போலியோ இது வந்து காமனாக நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா போலியோ டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம நோஸில் இருந்து த்ரோட்டில் இருந்து வர ஸ்பியூட்டம்னால ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நம்ம கண்டாமினேட்டடான ஃபுட், ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் அது எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி கண்டாமினேட்டடாக ஃபுட்டு, வாட்டர், ஸோ மில்க் வந்து நம்ம எங்கேயா வெளியே வாங்கி குடித்தோன்னா அந்த மாதிரிலாம் இந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எந்த ஆர்கன் அஃபெக்ட் பண்ணணும்னா நம்ம நர்வஸ் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தான் அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இது தடுக்க என்ன வழினா போலியோ வேக்சின் போட்டுக்கலாம். Disease hepatitis A or infectious hepatitis, causative organism hepatitis A virus have mode of transmission contaminated water, food and oral routine, tissue or organ affected, inflammation of liver, symptoms nausea, anorexia, acute fever and jaundice, preventive and control measures, prevention of food contamination, drinking chlorinated boiled water, பர்சனல் ஹைஜீன். ஸோ இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ இந்த டிசீஸ் வந்து கண்டாமினேட்டட் ஃபுட், வாட்டர் அதை வந்து சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வரும். இல்லைன்னா நம்ம ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருந்தோன்னா, ஸோ இப்போ ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப அதிகமாக பேசணும், தே ஷுட் ஷவுட் ரைட். ஸோ அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு இது வர சான்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம லிவரை அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து என்னென்ன ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ்னால் கரெக்டான ஃபுட்டு, நம்ம கரெக்டான வாட்டர் அந்த மாதிரி கன்சியூம் பண்ணணும். இது குளோரின் கலந்த வாட்டர், இது வந்து நம்ம சாதாரண நம்மளுக்கு வர தண்ணி வந்து கண்டிப்பாக குளோரின் கலந்து தான் வரும். ஸோ அந்த மாதிரி குளோரின் கலந்த தண்ணியை நம்ம சூடு பண்ணி குடிக்கும் போது இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் இந்த டிசீஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பர்சனல் ஹைஜீன், நம்ம வந்து பர்சனலாக ரொம்ப க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்யூட் டயோரியா, causative organism rotavirus, mode of transmission contaminated water, food and oral route, tissue or organ affected, intestine, symptoms vomiting, fever, water stools with mucus, preventive and control measures, proper sanitation and hygiene. So the diarrhea, it is a common disease in the water la. ஸோ வந்து நம்ம கண்டாமினேட்டட் வாட்டர் ஃபுட்லாம் சாப்பிட்டோன்னா இந்த டயோரியா வர வாய்ப்பு இருக்குது. இது வந்து நம்ம இன்டெஸ்டைனை தான் அஃபெக்ட் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹெப்பாட்டிட்டிஸ் வந்து லிவர் அஃபெக்ட் பண்ணும், போலியோ வந்து நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அண்ட் டயோரியா வந்து இன்டெஸ்டைன் அஃபெக்ட் பண்ணும். இதெல்லாம் படித்து வச்சுக்கணும். ஸோ இது வந்து நம்மளுக்கு 1 மார்க்கில் கூட கேட்க சான்ஸ் இருக்குது. வாமிட்டிங், ஃபீவர், வாட்டர் ஸ்டூல்ஸ் வித் மியூக்கஸ், preventive and control measures, proper sanitation and hygiene. ஸோ the symptoms வந்து நம்மளுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கும், அண்ட் ஃபீவர் வரும், அண்ட் நம்மளுக்கு ரொம்ப வாட்டரியாக ஸ்டூல்ஸ் போகும், அது கூட மியூக்கஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் வந்து நம்ம கரெக்டாக ஹைஜீனாக இருந்தாலே போதும். ஹைஜீனாக இருந்து நம்ம பாயில் பண்ண வாட்டரை குடிக்கலாம். ஸோ எங்கேயுமே வெளியே சாப்பிடாமல் இருந்தாலே இந்த மாதிரி டிசீஸ்லாம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட்டர்போர்ன் டிசீஸ் காஸ்ட் பை பாக்டீரியா. இப்போ பாக்டீரியாவில் வர வாட்டர்போர்ன் டிசீஸ் பற்றி பார்க்கலாம். டிசீஸ் காலரா, அக்யூட் டயோரியல் டிசீஸ், causative organism Vibrio cholera, mode of transmission contaminated food, water, oral routine and through houseflies, tissue or organ affected intestinal tract, symptoms acute diarrhea with rice water stools, vomiting, muscular cramps, nausea and dehydration, preventive and control measures, hygienic sanitary condition, intake of oral rehydration solution ORS. ஸோ இந்த பாக்டீரியாவில் வர காலரா டிசீஸ் வந்து விப்ரியோ காலரா அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசம்னால வருது. அண்ட் இது வந்து நம்ம கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர், அப்புறம் ஹவுஸ் ஃப்ளைஸாலேயும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஹவுஸ் ஃப்ளை வந்து அது எந்த இடத்துல உட்காருன்னு தெரியாது. ஸோ அந்த இடத்துல வந்து சப்போஸ் மைக்ரோப்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து அந்த மைக்ரோப்ஸ் மேலே உட்காந்துச்சுன்னா, ஸோ அந்த மைக்ரோப்ஸ் வந்து அந்த ஹவுஸ் ஃப்ளையோட லெக்கில் மேலே வந்துடும். சப்போஸ் நம்ம சாப்பிட்ற ஃபுட் மேலே அதே ஹவுஸ் ஃப்ளை வந்து உட்காந்துச்சு, அதே ஃபுட்டை வந்து நம்ம கன்சியூம் பண்ணோன்னா ஸோ இந்த மாதிரி டிசீஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்டெஸ்டினல், நம்மளோட இன்டெஸ்டைனை தான் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சிம்டம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, டயோரியா கண்டிப்பாக இருக்கும், ரொம்ப வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்கும், அப்புறம் அங்கங்கே மஸ்குலர் கிராம்ஸ், அதாவது பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கும், வாமிட்டிங் சென்சேஷன், நம்ம ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிரும். இது எப்படிலாம் தடுக்கிறது? கண்டிப்பாக நம்ம ஹைஜீனாக இருக்கணும்.
ஸோ நம்ம வந்து கரெக்டாக இந்த மாதிரி இந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸை கைப்பிடிச்சாலே இந்த மாதிரி டிசீஸ்லாம் வர வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. டிசீஸ்: டைஃபாய்ட், என்டெரிக் ஃபீவர், Coccidioorganism, Salmonella typhi. Mode of transmission: food and water contaminated with feces of infected person and through housefly. Tissue or organ affected: small intestine. Symptoms: high fever, weakness, abdominal pain, headache, loss of appetite, rashes on chest and upper abdomen. Preventing contaminated of food by flies and dust. Improvement of basic sanitation. Treatment with antibiotic drugs. ஸோ இந்த டைஃபாய்ட் இந்த டிசீஸ் வந்து நமக்கு காமனாக பார்க்கலாம். ஸோ இது வந்து கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர்னால பரவுது. ஸோ இப்போ வந்து நம்மளோட கண்ட்ரி கொஞ்சம் டெவலப்பிங் கண்ட்ரி தான், இருந்தாலும் அங்கங்கே ஃபீஸஸ் இருக்கும் போது ஸோ அது மேலே ஹவுஸ் ஃப்ளை வந்து உட்காந்துச்சு. அதே ஹவுஸ் ஃப்ளை வந்து ஸோ நம்ம ட்ரிங்க் பண்ணுற வாட்டர் ஒரு இன்டேக் பண்ணுற ஃபுட் மேலே உட்காந்துச்சுன்னா ஸோ அந்த மைக்ரோப்ஸ் வந்து இங்கேயும் வந்துடும். ஸோ அதனால நம்மளை ஸ்மால் இன்டெஸ்டைனை தான் இது ஃபஸ்ட் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹையான ஃபீவர் இருக்கும், இன்னும் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவோம், அப்புறம் நம்ம அப்டாமனில் ரொம்ப பெயினாக இருக்கும், ரொம்ப ஹெட்டேக், அதுக்கப்புறம் பசிக்கவே பசிக்காது நம்மளுக்கு, கொஞ்சம் ரேஷஸ் மாதிரி இருக்கும் நம்ம செஸ்ட்டில், அப்பர் அப்டமன்லேயே கொஞ்சம் ரேஷஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படிலாம் ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஹவுஸ் ஃப்ளைஸ் வராமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ நம்ம பேசிக்காக ஹைஜீனாக இருக்கணும். ஆன்டிபயோட்டிக் ட்ரக் மூலமாக இதோட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Vector-borne diseases. Vector is an agent that acts as an intermediate carrier of the pathogen. Many insects and animals act as vectors. Diseases transmitted by vectors are called vector-borne diseases. ஸோ வெக்டர்னா அது வந்து ஒரு இன்டர்மீடியட் கேரியர், இங்கேருந்து அங்கே கொடுக்குற அந்த மாதிரி தான் வேலை பண்ணுறது இந்த வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்செக்ட்ஸ் லைக் ஹவுஸ் ஃப்ளை அப்புறம் சில அனிமல்ஸ்லாம் வெக்டார் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அது வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணிடுச்சுன்னா அது வந்து எப்படி சொல்லுவோம்னா அது வெக்டார் போர்ன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். தீஸ் வெக்டார்ஸ் கேன் ட்ரான்ஸ்ஃபர் இன்ஃபெக்டிங் ஏஜென்ட்ஸ் ஃப்ரம் அ இன்ஃபெக்டட் பர்சன் டு அனதர் ஹெல்தி பர்சன். சம் ஆஃப் தி இன்செக்ட் வெக்டார் போர்ன் டிசீஸ் ஆர் மலேரியா, ஃபிலேரியா, சிக்கன்குனியா, டெங்கு அண்ட் டிசீஸ் விச் ஆர் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ அனிமல்ஸ் ஆர் பேர்ட் ஃப்ளூ அண்ட் ஸ்வைன் ஃப்ளூ. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் இருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ இந்த இன்ஃபெக்டட் பர்சனை இந்த வெக்டார், ஸோ நம்ம எக்ஸாம்பிள் நம்ம மஸ்கிட்டோ எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல மஸ்கிட்டோ தான் நம்மளுக்கு வெக்டார். இந்த மஸ்கிட்டோ வந்து அந்த இன்ஃபெக்டட் பர்சனை வந்து பைட் பண்ணிவிட்டு அண்ட் பக்கத்துலேயே ஒரு ஹெல்த்தி பர்சன் இருக்காங்க, அவங்களே போய் பைட் பண்ணிச்சுன்னா அந்த இன்ஃபெக்டட் பர்சனில் இருக்கிற மைக்ரோப்ஸ் வந்து இந்த ஹெல்த்தி பர்சனுக்கும் வந்துடும். ஸோ இந்த ஹெல்த்தி பர்சனும் கண்டிப்பாக சிக் ஆயிடுவாங்க. அதுதான் மைக்ரோப்ஸ் வந்து வெக்டார் மூலியமாக இந்த ஹெல்த்தி பர்சனுக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காமனாக பார்க்குற வெக்டார் போர்ன் டிசீஸ் என்னென்னா மலேரியா, ஃபிலேரியா, சிக்கன்குனியா, டெங்கு இந்த மாதிரி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேர்ட்ஸ் மூலியமாகவும் சில டிசீஸ் பரவுது. அது என்னென்னா பேர்ட் ஃப்ளூ, ஸ்வைன் ஃப்ளூ. Malaria continues to be the one major health problem of developing country. Malaria is caused by protozoan parasite Plasmodium. 4 species of Plasmodium, namely P. vivax, P. malaria, P. falciparum and P. ovale. So இந்த P-னா பிளாஸ்மோடியம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. மலேரியா காஸ்ட் பை பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரம் இஸ் மேலிகண்ட் அண்ட் ஃபேட்டல். அப்ராக்சிமேட்லி 30 million people around the world get infected with malaria every year. ஸோ ஒரு வருஷத்துக்கும் ஒரு 30 million ஒரு சர்வே வந்து கணக்கு எடுத்திருக்காங்க. அதில் 30 million people வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க ஒரு வருஷத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் அஃபெக்ட் பண்ணுறாங்க அதோட சர்வே. It spreads through the bite of insect vector, the female Anopheles mosquito, which feeds on human blood and usually lasts less than 10 days. ஸோ இதோட வெக்டார் வந்து என்னென்னா இங்கே ஒரு மஸ்கிட்டோ அப்படின்னு பார்க்கலாம். அது பேர் என்னென்னா அது வந்து ஃபீமேல் மஸ்கிட்டோ தான், ஃபீமேல் அனோஃபெலஸ் மஸ்கிட்டோ. இது வந்து 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இது வந்து இன்குபேஷன் பீரியட் வந்து அந்த மஸ்கிட்டோவில் 10 days அப்படின்னு பார்க்கலாம். A person affected by malaria will show symptoms of headache, nausea, muscular pain, chillness and shivering followed by rapid rise in temperature. ஸோ ஒரு பர்சனுக்கு வந்து இந்த மலேரியா வந்துச்சுன்னா வாமிட்டிங் சென்சேஷன்,
ரொம்ப ஹெட்டேக், அப்புறம் அங்கங்கே மஸ்குலர் பெயின் இருக்கும், ரொம்ப சில்லாக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப நடுங்குவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப அவங்களோட டெம்பரேச்சர் வந்து ஆவரேஜ் டெம்பரேச்சரோட ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபீவர் சப்சைட்ஸ் with profuse sweating. Use of quinine drug kills the stage of malarial parasite. ஸோ இந்த குவைனின் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கை யூஸ் பண்ணும்போது அந்த மலேரியல் பேரசைட்டை வந்து நம்ம வந்து அழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 1 மார்க். Know your scientist. Sir Ronald Ross, an Indian-born British doctor, is famous for his work concerning malaria. He worked in Indian medical service for 25 years. He identified the developing stages of malarial parasite in the gastrointestinal tract of mosquito and proved that malaria was transmitted by mosquito. In 1902, he received the Nobel Prize for Physiology or Medicine for his work on transmission of malaria. ஸோ ரொனால்ட் ரோஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் இந்த மலேரியா வந்து எதனால பரவுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ அவர் வந்து மஸ்கிட்டோனால தான் இந்த மலேரியா வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கு இவருக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ நோபல் ப்ரைஸ் வந்து எந்த இயரில் ரிசீவ் பண்ணாங்கன்னா 1902. Chikungunya. Chikungunya is caused by a virus. It is transmitted in humans by the bite of infected Aedes aegypti mosquito during the daytime. It causes severe and persistent joint pain, body rashes, headache and fever. Joint pains can last for a very long time. ஸோ சிக்கன்குனியா இது வந்து வைரஸால் தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அடியேஸ் எஜிப்டி அப்படிங்கிற ஒரு மஸ்கிட்டோனால தான் இது வந்து டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்னென்ன காஸ் பண்ணுன்னா ரொம்ப எல்லா ஜாயின்ட்ஸ்லேயும் ரொம்ப பெயினாக இருக்கும், அப்புறம் பாடியில் வந்து ரேஷஸ் வர ஆரம்பிச்சிடும், ரொம்ப தலைவலிக்கும் அண்ட் ஃபீவர் கண்டிப்பாக இருக்கும். இதோட ஜாயிண்ட் பெயின்ஸ் வந்து அளவுக்கு அதிகமாக ரொம்ப நாளாக நீடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Incubation period of the virus is usually 2 to 12 days. Chillness, high fever, vomiting, nausea, headache, persistent joint pain and difficulty in walking are the common symptoms associated with this disease. The joints get inflamed and the person finds it difficult to walk. Paracetamol is given to relieve the pain and reduce fever. ஸோ இதோட இன்குபேஷன் பீரியட் வந்து 2 to 12 டேஸ்ன்னு சொல்கிறாங்க. இதோட சிம்டம்ஸ் என்னென்னா ரொம்ப சில்னஸாக இருக்கும், ரொம்ப ஹை ஃபீவர் அண்ட் வாமிட்டிங் சென்சேஷன், ரொம்ப ஹெட்டேக்காக இருக்கும் அண்ட் கண்டிப்பாக ஜாயிண்ட் பெயின் வந்து ரொம்ப இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிக்கன்குனியா அஃபெக்ட் பண்ண பர்சன் வந்து நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்களாமா. இந்த பேராசிட்டமல் அதை வந்து கொடுப்பாங்களாமா அந்த இன்ஃபெக்டட் பர்சனுக்கு. அப்படி கொடுக்கும் போது அந்த ஜாயிண்ட் பெயின் அப்புறம் அந்த ஃபீவரில் கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. Dengue is known as breakbone fever. The name breakbone fever was given due to the cause of intense joint and muscle pain. ஸோ டெங்குக்கு இன்னொரு நேம் வந்து breakbone fever. இது வந்து கண்டிப்பாக 1 மார்க்கில் வரும், நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டெங்கு வந்து வரும்போது ரொம்ப 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 இந்த ஜாயிண்ட் வந்து ரொம்ப பெயின் ஆகும், அப்புறம் மசில் வந்து ரொம்ப பெயின் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இதுக்கு பிரேக் போன் ஃபீவர் அப்படிங்கிற ஒரு நேமே வந்துச்சு. Dengue fever is caused by virus. It is transmitted by Aedes aegypti mosquito. ஸோ சேம் மஸ்கிட்டோ தான் சிக்கன்குனியாவை எந்த மஸ்கிட்டோ டிரான்ஸ்மிட் பண்ணுதோ அதே மஸ்கிட்டோ தான் டெங்குவையும் டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெங்கு வந்து ஒரு வைரஸ் ஆமாம். Incubation period of virus is usually 5 to 6 days. Onset of high fever, severe headache, muscle and joint pain, rashes, hemorrhage, fall in blood platelet count are symptoms associated with disease. ஸோ இதோட இன்குபேஷன் பீரியட் வந்து 5 to 6 days அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ரொம்ப ஹையான ஃபீவர் இருக்கும், ரொம்ப தலைவலிக்கும் அண்ட் ஜாயிண்ட் பெயின் ரொம்ப இருக்கும். நம்மளோட ஆர்பிசி பிளட் செல்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. Vomiting and abdominal pain, difficulty in breathing, minute spots on skin signifying bleeding with the skin are also associated with dengue fever. ஸோ ரொம்ப ரொம்ப வாமிட் பண்ணுவாங்க, அப்புறம் அப்டாமெனில் ரொம்ப பெயினாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சுவாசிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்களாமா. அண்ட் அப்புறம் நம்ம நார்மலாக இருக்கிற ஸ்கின்ல வந்து டார்க் ரெட் ஸ்பாட்ஸ் வந்துடுமாமா. அது எது இண்டிகேட் பண்ணுதுன்னா உள்ளே வந்து ப்ளீட் ஆகுறதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க.
Paracetamol is given to reduce fever and body ache. Complete rest and increased intake of fluid is essential. இந்த பேராசிட்டமலை கொடுக்குறாங்க. அப்போ வந்து நம்ம பாடியில் இருக்கிற வலி அப்புறம் ஃபீவர்லாம் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இந்த டெங்கு வந்த பர்சன் வந்து ஒரு கம்ப்ளீட்டான ரெஸ்ட் எடுக்கணுமாமா. ஸோ அவங்களுக்கு ஃப்ளூவிட் ஃபார்மில் வந்து நம்மளுக்கு ஃபுட் சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Do you know an extraction of tender leaves of papaya and herbal drink Nilavembu Kutinir is given to dengue patients? It is known to increase the blood platelet count. So, இதோட நம்ம பப்பாயா சாதாரணமாக இருக்கிற பப்பாயா ட்ரீயோட லீவ்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை புதுசாக வர இலைய அண்ட் நிலவேம்பு கஷாயம், அது வந்து நம்மளுக்கு தெரியும், நம்ம நீம்லேருந்து எடுப்போம். அதை வந்து பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கொடுத்தோன்னா அந்த பிளட் பிளேட்லெட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு வந்து அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Filariasis is major health problem in India. This disease is caused by nematode worm Wucheria bancrophiti. The adult worms are usually found in lymphatic system of man. It is transmitted by the bite of infected Culex mosquito. ஸோ இதுவும் மஸ்கிட்டோவால் தான் டிரான்ஸ்மிட் ஆகுது. அது என்ன மஸ்கிட்டோனா குல்லெக்ஸ். அண்ட் இது வந்து நெமட்டோட் வேர்ம், அதனால தான் இந்த டிசீஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரொம்ப பெரிய அடல்ட்டான வேர்ம் எல்லாமே நம்மளோட சாதாரணமாக மனுஷங்களுக்கு இருக்கிற லிம்பாட்டிக் சிஸ்டம் அதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Incubation period of filarial worm is 8 to 16 months and the symptoms include acute infection, fever and inflammation in lymph glands. In chronic infection, the main feature is elephantiasis, which affects the legs, scrotum and the arms. So the incubation period வந்து 8 to 16 days அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்மளோட லிம்ப் கிளாண்டை வந்து ரொம்ப வீங்கி போயிடுமாமா. இதோட சிம்டம்ஸில் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து என்ன டிசீஸ் காஸ் பண்ணணும்னா எலிஃபியாந்திஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸை காஸ் பண்ணணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர். இது வந்து நம்ம லெக்கை தான் முக்கியமாக அஃபெக்ட் பண்ணும், இல்லைன்னா ஸ்க்ராட்டம், இல்லைன்னா நம்ம கையை கூட அஃபெக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Mosquitoes prevention and control. Prevention of mosquito bites by using mosquito nets, mosquito screens, mosquito repellents and ointments. ஸோ மஸ்கிட்டோ வந்து நம்ம கிட்ட வர முடியாமல் தடுக்கிறதுக்கு நம்ம க்ரீம் போட்டுக்கலாம். மஸ்கிட்டோ வந்து பக்கத்தில் வர முடியாமல் மஸ்கிட்டோ க்ரீம்ஸ் நிறையா இருக்குது, ஸோ அதை போட்டுக்கலாம். இல்லைன்னா மஸ்கிட்டோ நெட்ஸை போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் பண்ணும்போது நம்ம மஸ்கிட்டோ வந்து நம்ம பக்கத்தில் வர சான்ஸ் இல்லை. Eliminating of breeding places by providing adequate sanitation, underground waste water disposal system and drainage of stagnant water. ஸோ அங்கங்கே மழை பெஞ்சு தண்ணி தேங்கி இருக்கும் போது அந்த தண்ணியில் வந்து இந்த மஸ்கிட்டோ ஈஸியாக ப்ரீட் பண்ணி அதை வந்து மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிற பிளேஸ் எல்லாம் ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். அந்த மாதிரி தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா we should clean that அப்படின்னு சொல்கிறாங்க. Collection of water in any uncovered containers such as water tank, pots, flower pots, discarded tires should be avoided. ஸோ இப்போது நம்ம தண்ணி ஊற்றுவோம், நம்ம கண்டிப்பாக வீட்டில் செடி வளர்க்குறோன்னா அதில் வந்து தண்ணி ஊற்றும் போது அந்த பாட்டில் வந்து தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா அதில் கூட ப்ரீட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ மேலே இருக்கிற வாட்டர் டேங்க்கில் வந்து தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும். ஸோ இப்போது யூஸ் பண்ண டயர்ஸ் வந்து ஓகே இது வந்து ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தூக்கி போடும் போது சப்போஸ் எதாவது மழை ஏதாவது பெய்யும் போது உள்ளே வந்து தண்ணி வந்து ஸ்டாக்னட் ஆகிக்கும். ஸோ அந்த தண்ணியில் வந்து மஸ்கிட்டோஸ் வந்து ரெப்ளிகேட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நம்ம ரொம்ப க்ளீன் அண்ட் ஹைஜீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Control of mosquito larva by spraying oil on stagnant water bodies. ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ண முடியாமல் ரொம்ப அதிகமாக வாட்டர் இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம ஆயில் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஆயில் ஸ்ப்ரே பண்ணால் அந்த உள்ளே இருக்கிற லார்வாவுக்கு ஆக்சிஜன் சப்ளை போகாது, ஏன்னா மேலே வந்து ஆயில் இருக்குமா. ஸோ அது வந்து ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காம அது உள்ளேயே வந்து இறந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. Adult mosquitoes can be killed by spraying insecticides. Application of citronella oil and eucalyptus oil on the exposed skin. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு மஸ்கிட்டோ சப்போஸ் கடிச்சிருச்சுன்னா அது மேலே யூக்கலிப்டஸ் ஆயில் இல்லைன்னா சிட்ரோனெல்லா ஆயில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பெரிய பெரிய மஸ்கிட்டோலாம் இந்த இன்செக்டிசைட்ஸ் அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி அதை கில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
Disease transmitted by animals. Swine flu. Swine flu first originated from pigs. It is caused by virus that affects pigs and has started infecting humans. The virus spreads through air. It infects the respiratory system. ஸோ இந்த ஃப்ளூ இது வந்து பிக்ஸ்னால தான் பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வைரஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு பிக்கை மட்டும்தான் அட்டாக் பண்ணிட்டு இருந்துச்சு, அப்புறம் அது ஸ்லோவாக ஹியூமன் பீயிங்ஸும் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வைரஸ் வந்து ஒரு ஏர்போன் டிசீஸ், ஸோ காற்று மூலியமாக இது பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை டோட்டலாக அஃபெக்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. Influenza virus H1N1 has been identified as a cause of this disease. It is transmitted from person to person by inhalation or injection of droplet containing virus from each people sneezing or coughing. ஸோ இந்த வைரஸ் நேம் வந்து இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் H1N1 அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த டிசீஸ் காஸ் பண்ணுது. இது வந்து ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு போகுது. எப்படின்னா நம்ம சுவாசிக்கும் போது போகும், இல்லாட்டி நான் அந்த இன்ஃபெக்டட் பர்சன் வந்து இருமுனாங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து நமக்கு வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீவர், காஃப், nasal secretion, fatigue, headache, sore throat, rashes in the body ache or pain, chills, nausea, vomiting and diarrhea and shortness of breath are the symptoms associated with this disease. ஸோ இதெல்லாம் வந்து அதோட சிம்டம்ஸ். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஆகணும். Prevention and control. Administration of nasal spray vaccine, avoiding close contact with persons suffering from flu, intake of water and fruit juices will help prevent dehydration. Plenty of rest will help the body to fight infection. Always wash hands and practice good hygiene. ஸோ இது வந்து ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து வேக்சின் எடுத்துக்கலாம், இதுக்கு தனியாக வேக்சினேஷன்லாம் இருக்குது. இப்போ வந்து ஒரு பர்சனுக்கு ஃப்ளூ வந்துருச்சுன்னா அவங்கக்கிட்ட வந்து நம்ம க்ளோஸாக இருக்கக்கூடாது. ஸோ அதை கான்டாக்ட் அவாய்ட் பண்ணிட்டோம், நம்மளுக்கு ஃப்ளூ வராது. அப்புறம் நிறையா வாட்டர் குடிக்கணும், நிறைய ஃப்ரூட் ஜூஸஸ் குடிக்கணும். அப்போ வந்து நம்மளே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கலாம். நம்ம வந்து நல்ல ரெஸ்ட் எடுத்தோன்னா ஸோ இட் ஹெல்ப்ஸ் த இம்யூன் சிஸ்டம், அதனால நம்மளுக்கு ஃப்ளூ வராது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹேண்ட்ஸ் எல்லாம் எப்போவுமே வாஷ் பண்ணி நம்ம எப்போவுமே ஹைஜீனாக இருந்தோம்னா நம்மளுக்கு எப்போவுமே எந்த டிசீஸுமே வராது. More to know. Swine flu first surfaced in April 2009 and affected millions of people. Then in June 2009, it was declared a pandemic by the World Health Organization, WHO. In 2015, India reportedly had over 31,000 people infected and 1,900 resulting deaths. ஸோ இந்த ஃப்ளூ அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வந்து ஏப்ரல் 2009 தான் வந்துச்சு. இது எப்போ ரொம்ப ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா ஜூன் 2009 ரொம்ப ஸ்ப்ரெட் ஆச்சு. அப்போ வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இது வந்து ஒரு பேண்டமிக் டிசீஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம 2015 நம்ம இந்தியாவில் 31,000 பீப்புள் வந்து அஃபெக்ட் ஆனாங்க. அதால் இறந்தவங்க வந்து 1,900 பீப்புள். Avian influenza. Avian influenza is a contagious bird disease caused by viruses. Birds that can carry and spread avian influenza virus include poultry, chickens, turkeys or ducks, wild birds and pet birds. ஸோ இது வந்து avian influenza. இந்த ஃப்ளூ வந்து பேர்ட்ஸ்னால தான் பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேர்ட்ஸ் வந்து இந்த மைக்ரோப்ஸை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கேரி பண்ணிட்டு போய் விடும் போது அங்கே யாராவது இருந்தாங்கன்னா அங்கே அஃபெக்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிக்கன்ஸ், டக்ஸ் அண்ட் டர்க்கீஸ், ஒரு பெரிய ஈகிள், வைல்ட் பேர்ட்ஸ், ஸோ சாதாரணமாக நம்ம வளர்க்குற பெட் பேர்ட்ஸ், பேரட்ஸ் அந்த மாதிரி கூட இந்த ஸ்ப்ரெட் ஆகும். அந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் கூட ஸ்ப்ரெட்டாக பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் காஸ்ட் பை இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் H5N1. The incubation period of the virus is 2 to 7 days. People who have close contact with infected birds or surface that have been contaminated by the bird secretion from mouth, eyes, mucus, nasal secretion or droppings, birds' feces transmit this disease. So the incubation period வந்து 2 to 7 days. ஸோ சப்போஸ் அந்த பேர்டுக்கு வந்து ஐஸ் அண்ட் மியூக்கஸ் அதோட நேசல் வந்து ரொம்ப செக்ரேட் ஆச்சு, சப்போஸ் அதோட ஃபீஸஸ் வந்து நம்ம மேலே பட்டுச்சு, அந்த மாதிரி கண்டாமினேட்டடாக இருந்துச்சுன்னா இந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீவர், காஃப், sore throat, running nose, muscle and body aches, fatigue, headache, redness of eye, conjunctivitis
அண்ட் டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங் ஆர் த சிம்டம்ஸ் ஆஃப் திஸ் டிசீஸ். ஸோ நமக்கு வந்து ரொம்ப ஃபீவராக இருக்குது, ரொம்ப காஃப் வந்துகிட்டே இருக்குது, த்ரோட் வந்து ரொம்ப சோராக ஃபீல் பண்ணுறோன்னா, அண்ட் நம்மளுக்கு கோல்டு வந்து ரொம்ப ரன்னிங் நோஸாக இருக்குது, அண்ட் நம்மளுக்கு பாடி வந்து ரொம்ப வலிக்கும், அங்கங்கே ரொம்ப வலிச்சிச்சுன்னா, அப்புறம் ரொம்ப ஹெட்டேக் இருந்துச்சுன்னா, அண்ட் நம்மளோட ஐ வந்து ரொம்ப ரெட் கலரில் மாறிடுச்சுன்னா, இதெல்லாம் வந்து அதோட சிம்டம்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டாக்டர் கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணியாகணும். Prevention and control. Avoiding open air markets where infected birds are sold. Avoiding contact with infected birds or consumption of infected poultry. Proper cleaning and cooking of poultry. ஸோ இது வந்து எப்படிலாம் இதை ப்ரிவெண்ட் பண்ணுறது இந்த டிசீஸ்லேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஃபெக்டட் பேர்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்து கண்டிப்பாக போகக்கூடாது. இப்போ வந்து சிக்கன்ஸ்னாலேயும் இந்த சிக்ஸ் அண்ட் ஹென்ஸ்னாலேயும் நம்ம பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இன்ஃபெக்டட் பேர்ட்னு தெரியாமல் அந்த கடைக்காரங்க வந்து அதை வந்து சேல் பண்ணுறாங்கன்னா, நம்ம அதை வாங்கிட்டு வந்துட்டோன்னா அது கரெக்டாக க்ளீன் பண்ணி குக் பண்ணணும். இல்லாட்டி அந்த மாதிரி இடத்துக்கு போகக்கூடாது, அதை வாங்கவும் கூடாது. ஸோ இதில் வந்து நம்ம கரெக்டாக இருந்தோன்னா இந்த டிசீஸ் வந்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க. The avian influenza virus H5N1 emerged in 1996. It was first identified in southern China and Hong Kong. H5N1 was first discovered in humans in 1997 by World Health Organization. First outbreak was in December 2003. So இந்த வைரஸ் வந்து எந்த வருஷத்தில் ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா 1996 தான் வந்துச்சு. அது எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா சவுத்தன் சைனாவில் தான் கண்டுபிடிச்சாங்க. சைனாவில் இருக்கிற ஹாங்காங் அந்த பிளேஸில் தான் கண்டுபிடிச்சாங்களாமா. இது வந்து ஹியூமனில் இந்த டிசீஸ் வந்து ஹியூமனுக்கும் வரும் அப்படிங்கிற எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1997. இது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதாவது ஹூ வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இதோட ஃபர்ஸ்ட் அவுட் பிரேக் வந்து எந்த இயர்னா 2003 டிசம்பரில் வந்துச்சு. Sexually transmitted diseases. Some pathogens are transmitted by sexual contact from one partner to another and not by casual physical contact. A few sexually transmitted diseases are AIDS, gonorrhea, genital warts, genital herpes and syphilis. ஸோ இது வந்து செக்ஷுவல் கான்டாக்ட் இருக்கும் போது தான் இந்த மாதிரி டிசீஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம கேஷுவலாக ஃபிசிக்கல் கான்டாக்ட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சம் ஆஃப் த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்து எய்ட்ஸ், கானரா, ஜெனிட்டல் வாட்ஸ், ஜெனிட்டல் ஹர்ப்ஸ், சிஃபிலிஸ் அப்படின்னு பார்க்கலாம். AIDS, acquired immunodeficiency syndrome. AIDS is caused by retrovirus RNA virus known as human immunodeficiency virus HIV. The virus attacks the white blood cells or lymphocytes and weakens the body's immunity or self-defense mechanism. ஸோ இந்த எய்ட்ஸ் வந்து ஒரு பர்சனுக்கு இருக்குன்னா அந்த எய்ட்ஸ் வர காரணமாக இந்த வைரஸ் வந்து ரெட்ரோ வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எய்ட்ஸ் வந்து ஒரு பர்சனுக்கு வந்துருச்சுன்னா அந்த பர்சனுக்கு இருக்கிற ஒயிட் பிளட் செல்ஸ், ஸோ ஒயிட் பிளட் செல்ஸ் தான் நம்மளுக்கு எந்த டிசீஸ் வந்தாலும் திரும்பி ஃபைட் பண்ணி அதை வந்து டிசீஸை வந்து இல்லாமல் பண்ணும். ஸோ அந்த ஒயிட் பிளட் செல்ஸை அஃபெக்ட் பண்ணிடும் இந்த எய்ட்ஸ். அப்போ வந்து அந்த பர்சன் வந்து ரொம்ப வீக் ஆயிடுவாங்க, நம்மளுக்கு இம்யூன் சிஸ்டம் இருக்காது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் transmitted through sexual contact from infected person to a healthy person. Blood contact, transfusion of unscreened blood by surgical equipments, infected needles and syringes, maternal fetal transmission from infected mother to fetus. ஸோ எப்படிலாம் டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு செக்ஷுவல் கான்டாக்ட் இருந்துச்சுன்னா அப்போ டிரான்ஸ்மிட் ஆகும். சப்போஸ் இன்னொரு பர்சனுக்கு ஒரு பர்சன் வந்து ஹெல்த்தியாக இருந்து இன்னொரு பர்சன் வந்து ஹெச்ஐவினால் அஃபெக்ட் ஆகிருந்தாங்கன்னா அந்த ஹெல்த்தி பர்சனுக்கும் ஹெச்ஐவி வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஏதாவது சர்ஜரி பண்ணும்போது இல்லாட்டி சிரிஞ்சஸ் வேக்சின் போடும் போது அப்போ வந்து ஒரு எய்ட்ஸ் அஃபெக்ட் ஆன ஒரு பர்சன் வந்து வேக்சினேஷன் எடுத்துட்டாங்க இல்லாட்டி சர்ஜரி பண்ணிட்டு போனாங்க, அப்போ வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் க்ளீனாக வாஷ் பண்ணாமல் அடுத்த வர ஹெல்த்தி பர்சனுக்கும் அதே எக்யூப்மெண்ட்ஸை வச்சு சர்ஜரி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹெல்த்தி பர்சனுக்கும் எய்ட்ஸ் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அம்மா கிட்டேருந்து குழந்தைக்கு வர சான்ஸ் இருக்குது. Weight loss, prolonged fever, sweating at night, chronic diarrhea are some of the important symptoms. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து வெயிட் ரொம்ப குறைஞ்சிருவாமா ஹெச்ஐவி இருக்கிறவங்களுக்கு. ஸோ ரொம்ப நாளைக்கு ஃபீவர் இருந்துகிட்டே இருக்கும், நைட் வந்து ரொம்ப வேர்க்கும் அவங்களுக்கு, ஸோ டயோரியா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இதில் டயக்ராம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். Prevention and control. Disposable syringes and needles should be used. Protected and safe sexual contact. Screening of blood before blood transfusion. Avoid sharing shaving blades or razors. People should be educated about AIDS transmission. ஸோ இந்த மாதிரி சிரஞ்செலாம் அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸாக யூஸ் பண்ண உடனே கண்டிப்பாக அதை வந்து டிஸ்போசல் பண்ணிடணும், அதை வந்து த்ரோ பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை த்ரோ பண்ணுறதுமே ரொம்ப க்ளீனாக த்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சேஃபான செக்ஷுவல் கான்டாக்ட் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ சப்போஸ் நம்ம வந்து பிளட் டெஸ்ட் எடுக்க போகிறோம், அப்போ வந்து அவங்க நீடில் வச்சு நம்மளோட ஹேண்டை வந்து பிஞ்ச் பண்ணும் போது அது கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களா, கரெக்டாக வாஷ் பண்ணி ஹைஜீனாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஸோ நம்ம பிளேட் அண்ட் ரேசர்ஸ் வந்து யூஸ் பண்ணும் போது அது வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, மற்றவங்களோட நம்மளும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நார்மலான பீப்புளுக்கு இந்த எய்ட்ஸ் பற்றின அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. HIV was first recognized in Hatay, USA in 1981. In India, the first confirmed evidence of AIDS infected was reported in April 1986 from Tamil Nadu. The AIDS vaccine RV144 trial was conducted in Thailand in 2003 and reports were presented in 2011. ஸோ இந்த ஹெச்ஐவி வந்து ஃபர்ஸ்ட் எங்கே வந்துச்சுன்னா யூஎஸ்ஏல தான் வந்துச்சு. அது எந்த இயர்னா 1981. அண்ட் இப்போ இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா தமிழ்நாட்டில். அது எந்த இயரில் ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா 1986 ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். Hepatitis B or serum hepatitis. It occurs due to infection of hepatitis B virus HBV. The virus damages the liver cells causing acute inflammation and cirrhosis of liver. ஸோ இந்த ஹெப்பாட்டிசிஸ் வந்து எந்த வைரஸ்னால் வருதுன்னா ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ் அப்படிங்கிற வைரஸ்னால் வருது. இந்த வைரஸ் வந்து நம்மளோட லிவர் செல்ஸ் அதெல்லாம் டேமேஜ் பண்ணிடும். அப்புறம் அந்த நம்மளோட லிவர் வந்து ரொம்ப வீங்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. It is transferred from infected mother to their babies or by sexual contact. It is also transmitted by contact with infected person's secretions such as saliva, sweat, tears, breast milk and blood. ஸோ இது வந்து செக்ஷுவல் கான்டாக்ட் இருந்துச்சுன்னா அப்போ வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அம்மா கிட்டேருந்து குழந்தைக்கு வர சான்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு பர்சனோட சலைவா இல்லாட்டா அவங்க வேர்வை, அவங்களோட டியர்ஸ் அண்ட் அவங்களோட பிரெஸ்டில் இருக்கிற மில்க் அண்ட் பிளட்னாலேயும் பரவறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்டம்ஸ் அப்சர்வ்ட் ஆர் ஃபீவர், லாஸ் ஆஃப் appetite, nausea, vomiting, yellowness of eye and skin, light colored stools, itching of skin, headache and joint pain. ஸோ இதோட சிம்டம்ஸ் வந்து நம்ம கண் வந்து ரொம்ப எல்லோயிஷ் ஆயிருமாம்மா. கண் மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின் கலரும் ரொம்ப எல்லோயிஷ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு பசிக்காது, ரொம்ப ஃபீவராக இருக்கும். ஸ்கின் வந்து ரொம்ப இச்சிங் சென்சேஷனோடு இருக்கும். ரொம்ப ஜாயிண்ட் பெயின் அண்ட் ஹெட்டேக் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Prevention and control. Screening of blood donors before blood donation can prevent the transmission. Injection of drugs to be prevented. Having safe and protected sex. Sharing of razors should be avoided. The hepatitis B vaccine offers excellent protection against HPV. The vaccine is safe and highly effective. ஸோ இது எப்படிலாம் ப்ரிவெண்ட் பண்ணலான்னா, இப்போ வந்து நம்ம பிளட் வந்து டொனேட் பண்ணும் போது இல்லாட்டி பிளட் டெஸ்ட் பண்ணும் போது அது கரெக்டாக அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஹைஜீனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அப்புறம் ட்ரக்கை வந்து இன்ஜெக்ட் பண்ணும் போது நம்ம வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ரேசர்ஸ் அண்ட் பிளேட்ஸை வந்து ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு வேக்சின் கொடுத்துருக்காங்க, ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின். அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Some of the other sexually transmitted diseases are caused by bacteria and virus are discussed in the table. Sexually transmitted diseases. Infectious agent, ஃபர்ஸ்ட் வந்து பாக்டீரியா பார்க்கலாம். பாக்டீரியா வந்து காஸ் பண்ணுற டிசீஸ் வந்து கோனரா, சிஃபிலிஸ். இதோட கோனராவோட காசிட்டிவ் ஆர்கானிசம் வந்து நிசேரியா கோனரா. இது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும்னா செக்ஷுவல் கான்டாக்டான டிரான்ஸ்மிட் ஆகும். இது வந்து எதை அஃபெக்ட் பண்ணுன்னா நம்ம யூரித்ராவை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். இதோட சிம்டம்ஸ் வந்து டிஸ்சார்ஜ் ஃப்ரம் ஜெனிட்டல் ஓப்பனிங்ஸ், பெயின் டியூரிங் யூரினேஷன்.
ஸோ நம்மளோட நேச்சுரல் ஓப்பனிங்ஸ்லேருந்து டிஸ்சார்ஜ் வரும்போது பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம யூரினேட் பண்ணும்போது பெயின் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிஃபிலிஸ், காசிட்டோ ஆர்கானிசம், ட்ரெப்டோம்னியா பேலிடம், இது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும்னா செக்ஷுவல் கான்டாக்ட், டிஷ்யூ ஆர் ஆர்கன் அஃபெக்டட், மினிட் அபரேஷன் on the skin or mucosa of genital area. இதோட சிம்டம்ஸ் வந்து ulceration on genitals, skin eruption. ஸோ இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் இப்போ வந்து வைரஸ் பற்றி பார்க்கலாம். டிசீஸ் ஜெனிட்டல் ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ். மோட் ஆஃப் transmission sexual contact, entry through mucous membrane of genital region. Tissue or organ affected, genital organs of male and female individuals. Symptoms painful blisters in mouth, lip, face and genital region. Disease genital warts, causative-organism human papilloma virus. Mode of transmission sexual contact, skin to skin. Tissue or organ affected, genital areas of male and female individuals. Symptoms vaginal discharge, itching, bleeding and burning. ஸோ இந்த ஜெனிட்டல் ஹெர்பஸில் நம்ம வந்து நம்மளோட லிப் அண்ட் ஃபேஸ் அண்ட் ஜெனிட்டல் ரீஜியன்ஸில் ரொம்ப பெயின் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஜெனிட்டல் வார்ட்ஸில் நம்மளோட டிஸ்சார்ஜ் அப்போது ரொம்ப இச்சிங் அண்ட் ப்ளீடிங் அப்புறம் அந்த பர்னிங் சென்சேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Immunization is a process of developing resistance to infections by administration of antigens or antibodies. Inoculation of vaccines into the body to prevent disease is called vaccination. ஸோ நம்மளுக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா எந்த டிசீஸும் வராது. அப்படி பர்ஃபெக்டாக இல்லாதவங்களுக்கு அவங்க இம்யூன் சிஸ்டத்தை வந்து ரெடி பண்ணணும், ஸோ பூஸ்டப் பண்ணணும். அதுக்கு தான் இந்த வேக்சினேஷன் யூஸ் பண்ணுறாங்க. One effective way of controlling the spread of infection is to strengthen the host defenses. This is accomplished by immunization, which is one of the cost-effective weapon of modern medicine. When a large population of community is immunized against a disease, the rest of the people in the country are benefited because the disease does not spread. So இப்போ வந்து ஒரு நாட்டில் வந்து ஒரு டிசீஸ் வருதுன்னா அதில் பாதி மக்கள் ஒரு 95% to 97% வந்து எல்லாருமே வேக்சினேஷன் பண்ணி அவங்க இம்யூன் சிஸ்டம் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஸோ அவங்களுக்கு வந்து டிசீஸ் வராது. 97% பீப்புளுக்கு டிசீஸ் வராது. ஸோ மீதி வேக்சினேஷன் எடுக்காமல் இருக்கிறவங்களுக்கு டிசீஸ் வந்தாலும் அது அவ்வளோவா பெருசாக பாதிக்காது. ஸோ இதை தான் இந்த மெத்தட் தான் நம்ம கையாளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Vaccines and its types. Vaccines are preparation of living or killed microorganisms or their products used for prevention or treatment of diseases. Vaccines are two types, live vaccines and killed vaccines. So இந்த வேக்சின்ஸ் வந்து ஒன்று அந்த மைக்ரோப்ஸை வந்து கொண்டு பண்ணுவாங்க, இல்லைனா உயிரோடு இருக்கிற மைக்ரோபே வச்சு வேக்சின் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து 2 வேக்சின் இருக்குது. ஒன்று வந்து லைவ் வேக்சின், ஒன்று வந்து கில்ட் வேக்சின். ஸோ லைவ் வேக்சின்ஸ் they are prepared from living organism. The pathogen is weakened and administered. Example BCG vaccine, oral polio vaccine. ஸோ இந்த மாதிரி வேக்சினில் அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து உயிரோடு தான் இருக்கும். அது வந்து கொஞ்சம் பேத்தோஜன்லாம் கொடுத்து அது கொஞ்சம் வீக் பண்ணிடுவாங்க. மற்றபடி அந்த ஆர்கானிசம் லிவிங் ஸ்டேட்டில் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா BCG வேக்சின், oral polio vaccine. Do you know the process of vaccination was introduced by Edward Jenner? According to the World Health Organization, WHO, Jennerian vaccination has eliminated smallpox totally from the human population. So, இந்த WHO வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ஜெனேரியன் வேக்சினேஷன் அவங்க எட்வர்ட் ஜென்னர் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த ஜெனேரியன் வேக்சினேஷன் வந்து இந்த ஸ்மால் பாக்ஸை பெரும்பாலான மக்கள்கிட்ட இருந்து ரிலீவ் பண்ணிடுச்சு. ஸோ அந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது இல்லை. இப்போது அவ்வளோவா இது வந்து ஒரு 1% தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்தாலும் ஈஸிலி க்யூரபிள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. Killed vaccines, microorganisms, bacteria or virus killed by heat or chemicals are called killed or inactivated vaccines. They require a primary dose followed by subsequent booster dose. Example typhoid vaccine, cholera vaccine, pertussis vaccine. ஸோ இந்த கில்டு வேக்சின்ஸில் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து
உயிரோடு இருக்காது. ஸோ அதை வந்து கொன்னுருவாங்க. ரொம்ப ஹீட் பண்ணி இல்லைன்னா ஏதாவது கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணி அதை வந்து கொன்னுருவாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அது வந்து வேக்சினை இன்ஜெக்ட் பண்ணும் போது அது கில்ட் ஸ்டேட்டில் தான் நமக்குள்ளே போகும். கில்ட் வேக்சின்ஸோட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. டைஃபாய்டு வேக்சின், காலரா வேக்சின், பெரிட்டிசஸ் வேக்சின். Know your scientist. Louis Pasteur is an 18th century French chemist and microbiologist. He coined the term vaccine. Pasteur developed vaccine against chickenpox, cholera, anthrax. ஸோ இந்த வேக்சின் அப்படிங்கிற ஒரு வேர்டை யார் ஃபர்ஸ்ட் காயின் பண்ணாங்கன்னா லூவிஸ் பாஸ்டர் தான். அது எந்த செஞ்சுரினா 18th century. ஸோ இந்த லூவிஸ் பாஸ்டர் வந்து சிக்கன் பாக்ஸ், காலரா, ஆந்த்ராக்ஸ் அதுக்கு வந்து வேக்சின்ஸ் இவர் தான் க்ரியேட் பண்ணார் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து 1 மார்க்கில் வரும். Immunization schedule. The World Health Organization in the year 1970 has given a schedule of immunization for children. This schedule is carried out in almost all countries. Table 22.8 gives the schedule of vaccination procedures followed in India. BCG, Bacillus calmette-guerin. This was prepared by 2 French workers, Calmette and Guerin. 1908 to 1921, the bacilli are weakened and used for immunization against tuberculosis. ஸோ பெசிலஸ் அப்படிங்கிற ஒரு நோயை எதிர்த்து கால்மெட்டி அண்ட் குரின் அப்படிங்கிற 2 ஃப்ரெஞ்ச் ஒர்க்கர்ஸ் வந்து இதுக்கு வந்து வேக்சினேஷன் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு அவங்க நேமே ஷார்ட் ஃபார்மில் வச்சுருக்காங்க. கால்மெட்டிக்கு C, குரியனுக்கு G. DPT, triple vaccine. It is a combined vaccine for protection against diphtheria, pertussis, whooping cough and tetanus. ஸோ DPT அப்படிங்கிற ட்ரிபிள் வேக்சின் வந்து டிப்தேரியா, பெர்டூசிஸ் அதாவது whooping cough and tetanusக்கு அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணுறாங்க. MMR, mumps, measles, rubella vaccine gives protection against viral infection. ஸோ இந்த வேக்சின் நம்ம இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு எந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸும் வராது. DT, it is a dual antigen or combined antigen. It gives protection from diphtheria and tetanus. ஸோ இந்த டிப்தேரியா அண்ட் டெட்டனஸ் இந்த 2 டிசீஸ் கிட்ட இருந்தும் நம்மளுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. TT, tetanus toxoid, toxin of tetanus bacteria. TAP, combined vaccine for typhoid, paratyphy A and paratyphy B. ஸோ இந்த டேப் அப்படிங்கிற வேக்சின் வந்து டைஃபாய்டுக்கான வேக்சின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து வந்து இப்படி தான் ஒரு குழந்தை வந்து பிறந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன வேக்சினேஷன் போடணும், அது எந்தெந்த டைமிங்கில் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேப்லெட் காலத்தில் இப்போ ஒரு நியூ பார்ன் பேபிக்கு என்னென்ன வேக்சின் போடணும், அது பிறந்ததுலேருந்து அது 12 இயர் அந்த மாதிரி இயர்ஸ் ஆக ஆக என்னென்ன ஸ்டேஜில் எந்தெந்த வேக்சின் போடணும்னு சொல்லி இங்கே ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. ஏஜ் நியூ பார்ன், வேக்சின் BCG, டோசேஜ் ஃபர்ஸ்ட் டோஸ். Age 15 days, vaccine oral polio, dosage first dose. Age 6th week, DPT and polio first dose. Age 10th week, vaccine DPT and polio, dosage first dose. Age 14th week, DPT and polio, dosage first dose. Age 9 to 12 months, measles first dose. Age 18 to 24 months, vaccine DPT and polio, dosage first dose. Age 15 months to 2 years, vaccine MMR first dose. Age 2 to 3 year, TAP 2 doses at 1 month gap. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 வயசுக்குள்ளே டேப் அப்படிங்கிற ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். ஸோ அந்த வேக்சின் வந்து போடும் போது அதில் 2 டோசேஜ் மட்டும் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு டோசேஜ் தான், இதில் வந்து 2 டோசேஜ். இது வந்து இப்போது வந்து ஜூன் மந்தில் போடுறோன்னா ஓகே ஜூன் மந்தில் ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டாச்சு. ஸோ ஜூலை ஒரு மந்த்து கேப் விட்டுட்டு நெக்ஸ்ட் மந்தில் தான் இன்னொரு டோஸ் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 to 6 years, DT and polio second booster. 10th year, DT and TAB first dose. 16th year, DT and TAB second booster. ஸோ இதுதான் இந்த டேப்லெட் காலம். இது வந்து தரவாக படிச்சுக்கோங்க. இதுலேருந்து 1 மார்க் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. Points to remember. Bacteria are single cell prokaryotic organisms.
without a well-defined nucleus, nucleoid, and other cell organelles. The genetic material is DNA. ஸோ பாக்டீரியா வந்து ஒரு சிங்கிள் செல் ப்ரோகேரியாட்டிக், அது வந்து அன்டெவலப்ட். ஸோ இதில் வந்து நியூக்ளியஸ் இருக்காது, மற்ற செல் ஆர்கனல்ஸும் இருக்காது. இதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து டிஎன்ஏ. வைரஸஸ் ஆர் ஸ்மால் மைக்ரோஸ்கோபிக் இன்ஃபெக்ஷஸ் ஏஜென்ட்ஸ் தட் கேன் மல்டிப்ளை ஒன்லி இன்சைட் த லிவிங் செல். ஸோ இது வந்து வைரஸ் வந்து நம்மளால் மைக்ரோஸ்கோப் மூலயமா தான் பார்க்க முடியும். இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அதோட சைஸில். இது அந்த லிவிங் செல்ஸ்குள்ளேயே அதால் மல்டிப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபங்கை ஆர் குரூப் ஆஃப் யூகேரியாட்டிக் ஹெட்ரோட்ராப்ஸ் which are either single cell yeast or multicellular Penicillium agaricus. ஸோ இந்த ஃபங்கை வந்து யூகேரியாட்டிக், அதாவது கொஞ்சம் டெவலப்ட். அண்ட் இது வந்து ஹெட்ரோட்ராப் மீன்ஸ் அதோட ஓன் ஃபுட்டை அதால் க்ரியேட் பண்ணிக்க முடியும், சிலதால் க்ரியேட் பண்ணிக்க முடியாது. அதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து சிங்கிள் செல், அது வந்து ஈஸ்ட்ன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று மல்டி செல், அது வந்து பெனிசிலம் அகாரிக்கஸ் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் which enrich the soil with nutrients are called as biofertilizer. ஸோ சாதாரணமாக இருக்கிற சாயிலில் நிறைய ரிச் விட்டமின்ஸ் இருக்காது பிளான்ட்ஸ்க்கு தேவையானது. ஸோ அந்த மாதிரி இந்த சாயில் நல்லா என்ரிச் பண்ணுறதுக்கு தான் பயோஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த பயோஃபர்டிலைசர்ஸில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறேன். Most of the respiratory tract infections are acquired by inhaling air containing the pathogen that are transmitted through droplet caused by cough or sneeze, dust and spores. ஸோ ரெஸ்பிரேட்ரி இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா, ஏரில் வந்து பேத்தோஜன்ஸ், அதாவது மைக்ரோப்ஸ் வந்து இருக்கும். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ அந்த மைக்ரோஸ்கோப் வச்சு தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நம்ம ஏரில் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்க முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி ஏரில் வந்து அந்த மாதிரி மைக்ரோப்ஸ் இருந்துச்சுன்னா அது நம்ம வந்து இன்ஹேல் பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் வர சான்ஸ் இருக்குது. இல்லாட்டி யாராவது டிசீஸ் இருக்கிறவங்க காஃப் ஆர் ஸ்னீஸ் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு டிசீஸ் வர சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. Some of the airborne diseases are tuberculosis, whooping cough, diphtheria, chicken pox, mumps, measles and influenza. ஸோ சில ஏர்போன் டிசீஸோட நேம் கொடுத்துருக்காங்க. டியூபர்குலோசிஸ், whooping cough, diphtheria, chicken pox, mumps, measles, influenza. Infectious disease that can spread through water are diarrhea, dysentery, cholera, typhoid, hepatitis and polymyelitis. ஸோ வாட்டர் மூலயமா ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது, கண்டாமினேட்டட் வாட்டரை நம்ம வந்து குடிக்கும் போது ஸ்ப்ரெட் ஆகக்கூட டிசீஸ் கொடுத்துருக்காங்க. Diseases transmitted by vectors are called vector-borne diseases. Some of them are malaria, filariae, chikungunya and dengue. ஸோ மஸ்கிட்டோ தான் இதுக்கு மெயினான வெக்டார். ஸோ மஸ்கிட்டோ வந்து ஒரு ஹெல்த்தி பர்சனை, ஒரு டிசீஸ் பர்சனை பைட் பண்ணிவிட்டு ஒரு ஹெல்த்தி பர்சனை பைட் பண்ண வரும்போது அந்த ஹெல்த்தி பர்சனும் இன்ஃபெக்ட் ஆகுறாங்க. அதில் வந்து முக்கியமான டிசீஸ் என்னென்னா மலேரியா, ஃபிலேரியா, சிக்கன்குனியா அண்ட் டெங்கு. டிசீசஸ் transmitted by animal to man as swine flu and bird flu. ஸோ அனிமல்லேருந்து மனுஷனுக்கு வர டிசீஸ் என்னென்னா, இது வந்து பேர்ட்ஸ் தான் இதோட வெக்டார். பேர்ட்ஸ் கிட்டேருந்து வர்றது ஸ்வைன் ஃப்ளூ அண்ட் பேர்ட் ஃப்ளூ. செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் சச் அஸ் gonorrhea, genital warts, genital herpes, syphilis, AIDS are transmitted from one person to another by close physical contact. ஸோ செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் வந்து gonorrhea, genital warts, genital herpes, AIDS அந்த மாதிரி டிசீசஸ்லாம் டிரான்ஸ்மிட் ஆகுது. இது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா, ரொம்ப க்ளோஸான செக்ஷுவல் கான்டாக்ட் இருந்தால் இந்த மாதிரி டிசீஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. Glossary. Antibiotics, substance that kill or prevent the growth of microorganisms. ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் உள்ளே இருக்கிற மைக்ரோப்ஸ் வந்து உள்ளே இந்த மைக்ரோப்ஸ் இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த டிசீஸை வந்து இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணி அந்த டிசீஸ் வந்து கொல்றது தான் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பயோஃபர்டிலைசர்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் விச் என்ரிச் த சாயில் வித் நியூட்ரிஷன்ஸ். ஸோ சாதாரணமாக இருக்கிற சாயிலை ரொம்ப என்ரிச் பண்ணுறது தான் இந்த பயோஃபர்டிலைசர்ஸோட வேலை. Biopesticides, agents which control insect pests in natural way without causing harm to the environment. ஸோ மற்ற எதுவுமே அஃபெக்ட் பண்ணாமல் அந்த பெஸ்ட்டை மட்டும் கொல்றது தான் இந்த பயோபெஸ்டிசைட்ஸோட வேலை. ஃப்ளஜெல்லா, lash like appendage protruding from the cell body of bacteria. ஸோ ஃப்ளஜெல்லா வந்து அந்த பாக்டீரியா வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது வந்து எப்படி இருக்குன்னா லேஷ் லைக் அப்பியரன்ஸ் தருதாமா. லேஷ் எப்படி நம்மளோட ஐ லேஷஸ் எப்படி இருக்கோ ஸோ அந்த மாதிரி அப்பியரன்ஸோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இம்யூனைசேஷன், process by which the body produces antibodies against a specific vaccine when administered. ஸோ
நம்ம பாடியில் ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா அதுக்கு தனிப்பட்ட முறையில் வேக்சினேஷன் க்ரியேட் பண்ணுறது தான் இம்யூனைசேஷன். Pathogen, a biological agent that causes disease to its host, example bacteria, viral. ஸோ பேத்தோஜன் என்னென்னா அது வந்து ஒரு பயாலஜிக்கல் ஏஜென்ட், அதாவது அது ஒரு மைக்ரோப். அது வந்து எக்ஸாம்பிள் பாக்டீரியா அண்ட் வைரஸ். அது வந்து டிசீஸ் காஸ் பண்ணுற ஏஜெண்ட்டாக இருந்தால் அது வந்து பேத்தோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரியான்ஸ், வைரல் particles which contain only protein, they do not contain nucleic acid. ஸோ இது வந்து ப்ரியான்ஸ்னால் வைரஸோட சிம்பிள் ஸ்டேட்டு தான் நம்ம ப்ரியான்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நியூக்ளிக் ஆசிட் இருக்காது. வேக்சின்ஸ், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆன்டிஜெனிக் ப்ரோட்டீன் ஆஃப் பேத்தோஜன்ஸ் weakened or kill which one of inoculation into a healthy person provides temporary or permanent immunity against a particular disease. ஸோ வேக்சின்ஸ்னால் இப்போ ஒரு பர்சன் டிசீஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து வேக்சின் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த வேக்சின் வந்து உள்ளே என்ன இருக்குன்னா மைக்ரோப்ஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து லைவ் மைக்ரோப், ஒன்று வந்து கில் மைக்ரோப். ஸோ இந்த மைக்ரோப்ஸ் வந்து உள்ளே போய் அந்த டிசீஸை வந்து சப்ரெஸ் பண்ணி டிசீஸ் இல்லாமல் ஆக்குறது தான் இந்த வேக்சின்ஸோட வேலை. தேங்க்யூ.